கெட்டு போற ஜனங்களுக்கு சிலுவையை போய் பிரசங்கம் பண்ணுனா நம்மள பைத்தியக்கார மாதிரி பாக்குறாங்க. என்ன இதெல்லாம் ஒரு மதமா, இதெல்லாம் ஒரு வழிபாடா, இவரெல்லாம் நீங்க ஆராதிக்கலாமா? ஆனா ரட்சிக்கப்பட்ட நமக்கு தெரியும், நரகத்துக்கு போயிட்டு இருந்தோம், நம்மள பரலோகத்துக்கு நேராக திருப்பி விட்டுருக்குது. வியாதிக்கு அடிமையா இருந்தோம், நம்மள சுகப்படுத்தி நம்மள ஆரோக்கியப்படுத்தி இருக்குது. இயேசுவை நம்பணும், தரித்திரர்களாக இருக்கிற நம்ம செழிப்பு அனுபவிச்சிருக்கிறோம். நமக்கு தெரியும் சிலுவை நம்ம வாழ்க்கையை மாத்தி இருக்குது. கமான், ஒத்துக்கிறவங்க ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கான வார்த்தைக்குள்ள நம்ம போலாம் வாங்க. 1 கொரிந்தியர் 1:18. 1 Corinthians chapter 1 and verse number 18. அப்போஸ்தலர் பவுல் சிலுவையின் உபதேசத்தை பத்தி பேசுறாரு. பேசும்போது அவர் சொன்ன வார்த்தையை கவனிங்க. 1:18 நான் படிக்கிறேன் பாருங்க. சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாய் இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாய் இருக்கிறது. கெட்டு போகிறவர்கள் யாரு? இயேசுவை நிராகரிச்சவங்க, இயேசு கிறிஸ்துவ சொந்த ரட்சகரா ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க தெரியுமா, எனக்கு ஜீசஸ் வேண்டான்னு. அவங்க தான் கெட்டு போகிறவர்கள். அப்படின்னா அர்த்தம் the perishing, அந்த அவங்களுடைய வாழ்க்கை ஒரு நிலையில இருந்து இன்னொரு மோசமான நிலைக்கு போயிட்டே இருக்கிறது. கெட்டு போகிறவர்கள் பிரசன்ட் ஆக்டிவ். ஆனா ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அப்படின்னு இன்னொருத்தரை பத்தி பேசுறாரு. அதுதான் நம்ம எல்லாருமே. நம்ம எல்லாரும் யாரு? ரட்சிக்கப்படுகிறவங்க. இப்ப நம்ம எல்லாரும் ரட்சிக்கப்பட்டவங்க பாஸ்ட் டென்ஸ். அதே போல ரட்சிக்கப்படுகிறவங்க பிரசன்ட் டென்ஸ். எப்படி ரெண்டும் உண்மையா இருக்கும்? ஒன்னு ரட்சிக்கப்பட்டுட்டோம், இல்ல ரட்சிக்கப்பட்டு இருக்கிறோம் அப்படின்னு தான் நம்ம நினைக்கிறோம். இல்ல கவனிங்க, ரெண்டுமே உண்மைதான். எப்ப இயேசு கிறிஸ்துவை ஏத்துக்கிட்டோமோ அப்பவே அந்த க்ஷண பொழுதே நம்ம ரட்சிக்கப்பட்டுட்டோம். ரட்சிப்பு நிறைவேறியாச்சு. எங்க? நம்மளுடைய ஆவியில. தேவனுடைய சாயலாக மாற்றப்பட்டுட்டோம். எங்க? நம்ம ஆவியில. தேவனுடைய ஞானத்தை பெற்றவர்களா இருக்கிறோம். எங்க? பேசுங்க. நம்ம ஆவியில. தேவனோட ஏற்றுக்கொள்ளப்பட்டவங்களா இருந்தோம். நம்ம எல்லா ஆசீர்வாதங்கள் உடையவர்களா இருந்தோம் நம்மளுடைய ஆவியில. அப்போ இந்த க்ஷணப்பொழுது இயேசு கிறிஸ்து வந்தார்னா நம்ம எல்லாரும் பரலோகத்துக்கு போவோம். ஏன்னா ரட்சிப்பு நிறைவேறியாச்சு, ஆரம்பிச்சாச்சு, நிறைவேறியாச்சு. நம்மளுடைய ஆவியில நம்ம ரட்சிக்கப்பட்டுட்டோம். சரியா? இன்னைக்கு செத்தா நம்ம பரலோகத்துக்கு போவோம். அதுக்குன்ட்டு இன்னைக்கு சாவாதீங்க தயவுசெய்து. இன்னும் நீண்ட காலம் வாழ்ந்து தீர்காயசோட வாழ்ந்து அநேகர பரலோக ராஜ்யத்துக்குள்ள நம்ம கொண்டு போகலாம். ஆனா ரட்சிப்பு நிறைவேறியாச்சு. எங்க? பேசுங்க. நம்மளுடைய ஆவியில. ஆனா நம்ம ஆத்மாவிலையும் சரீரத்திலையும் ஏற்கனவே அனுபவிச்ச அந்த ரட்சிப்பு இப்போ ஒரு ரியலான அனுபவமா மாறிட்டு இருக்குது. ரியலான ஒரு அனுபவமா மாறிட்டு இருக்குது. அப்போ இது பேர் என்னது? ரட்சிக்கப்படுகிற நமக்கோ. எல்லாரும் சொல்லுங்க, நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், ரட்சிக்கப்பட்டுட்டே இருக்கிறேன். ஆவியை பொறுத்த வரைக்கும் I am saved completely. ஆனா என்னுடைய ஆத்மாவையும் சரீரத்தை பொறுத்த வரைக்கும் அந்த ரட்சிப்பை நான் படிப்படியா அனுபவிச்சுட்டே வந்துட்டு இருக்கிறேன். அதுதான் நம்ம ஒவ்வொருத்தர் வாழ்க்கையில உண்மை. சோ இந்த இடத்துல வசனம் என்ன சொல்லுதுன்னு சொல்லி நான் படிக்கிறேன் பாருங்க. இன்னொரு தடவை கவனிங்க. சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு, ரட்சிக்கப்படாதவங்களுக்கு பைத்தியமா தோணுதான். உண்மையா இல்லையா? சிலுவை பத்தி பிரசங்கம் பண்ணி பாருங்க, பைத்தியகாரத்தனமா தோணும் வேற ஜனங்களுக்கு. ஆனா நமக்கு அது தேவ பலனா இருக்குதுன்னு சொல்லி நம்ம படிக்கிறோம். ஏன்னா ஜனங்க ஆச்சரியப்படுறாங்க. எங்க போறீங்க? சர்ச்சுக்கு போறோம். யார் உங்க கடவுள்? ஜீசஸ். ஜீசஸா? ஆமா, சிலுவையில எனக்காக மரிச்சார்ல அந்த ஜீசஸ். அவர் உங்க கடவுளா? உலக ஜனங்க இதை ஏத்துக்கிறதுக்கே எவ்வளவு கஷ்டப்படுறாங்க. காரணம் என்னது? ஏன் அவரை தேடி போறீங்க? நிர்வாணமா தொங்கிட்டு இருக்கிற ஒருத்தர் உங்க வாழ்க்கை எப்படி காப்பாற்ற முடியும்? ஒதுக்கப்பட்ட ஒருத்தர் உங்க வாழ்க்கையில் எப்படி நன்மை கொண்டு வர முடியும்? அவரே தேவைகள்ல இருக்கிறாரு. அவர் எப்படி உங்க தேவையை சந்திப்பாரு? அவரே செத்துட்டு இருக்கிறாரு. அவர் எப்படி உங்களை வாழ வைப்பாரு? அவரை காப்பாத்துறதுக்கே யாரும் இல்லை. உங்களை எப்படி அவர் காப்பாத்துவாரு? அப்போ உலக ஜனத்துக்கு இந்த சிலுவை பத்தி பிரசங்கம் பண்ணா பைத்தியக்காரத்தனமா தோணுது. ஏன்? ஏன்னா சிலுவைன்றது ஒரு மரண தண்டனை. ஒரு மரண தண்டனை யாராவது பெருமைப்படுத்த முடியுமா? தூக்கில் போட்டு ஒரு சில பேருக்கு மரண தண்டனை கொடுக்குறாங்க. அதை நினைச்சு யாராவது பெருமைப்படுவாங்களா? யாராவது பார்த்துருக்கீங்களா? தூக்கு கயிறு இருக்கிற மாதிரி டிஷர்ட் போட்டு போறோமா யாராவது? இல்லை யாராவது டாலர்ல தூக்கு கயிறு தொங்க விட்டு போறாங்களா? இல்ல. யாராவது தூக்கு கயிறுடைய மாடல் வாங்கி வீட்டில் தொங்க விடுறோமா? இல்ல. தயவுசெய்து அப்படி பண்ணிடாதீங்க. ஏன்? ஏன்னா அது மரண தண்டனை. பாரு, எலக்ட்ரிக் சேர்னு ஒன்று இருந்துச்சு. அந்த சேர்ல உட்கார வச்சு கரண்ட் ஆன் பண்ணா அந்த கைதி செத்துருவான், அந்த குற்றவாளி செத்துருவான். இந்த எலக்ட்ரிக் சேரை யாருமே பெருசா ஃபேஷனபிளா பாக்குறது இல்லை. ஏன்? ஏன்னா அது ஒரு மரண தண்டனை.
விஷம் கொடுத்து சாகடிக்கிறாங்க, விஷ ஊசி கொடுத்து சாகடிக்கிறாங்க. யாராவது விஷ பாட்டிலோட ஃபேஷனோட வரோமா நம்ம? இல்ல. ஏன்னா அது துக்கமா இருக்குது யோசிக்கும் போது. ஆனா சிலுவைன்னு வரும்போது வித்தியாசமா இருக்குது. நம்ம சிலுவையை பிரசங்கம் பண்றோம், சிலுவையில இயேசு மரிச்சார்னு பிரசங்கம் பண்றோம். உலகத்துக்கு அது பைத்தியமா தோணுது. என்னப்பா இதையெல்லாமா பிரசங்கம் பண்ணுவீங்க நீங்க? அவரே பாவம் கஷ்டப்பட்டுக்கிறார், அவர் எப்படி உங்களை காப்பாத்துவாரு? அப்போ கெட்டு போறவர்களுக்கு சிலுவையின் உபதேசம் பைத்தியமாக தோன்றுகிறது. எப்படி தோன்றுகிறது? பைத்தியமாக. For the message of the cross seems foolish to those who are perishing. ஆனா நமக்கு, come on, எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறீங்க? நமக்கு என்னது? படிங்க முதலாம் அதிகாரம் 18ஆம் வசனத்துல. ஆனா நமக்கோ, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாய் இருக்கிறது. அந்த தேவ பலன் என்ற வார்த்தை டியூனாமிஸ். சொல்லுங்க சத்தமா. டியூனாமிஸ். டியூனாமிஸ். டியூனாமிஸ் அர்த்தம் தெரியுமா? வல்லமை. எப்படி ஒரு வெடிகுண்டால ஒரு பட்டணத்தை தகர்க்க முடியுமோ, அந்த அந்த வெடிகுண்டுக்கு எப்படி அவ்வளவு பெரிய வல்லமை இருக்குதோ, அதை விட பெரிய வல்லமை பத்தி தான் ஆண்டவர் பேசி சொல்லிட்டு இருக்கிறார். டியூனாமிஸ். டியூனாமிஸ் தான் டைனமைட்னு கிடைக்குது. டைனமைட் பவர் என்ற வார்த்தையெல்லாம் நம்ம எடுக்கிறோம் அங்க இருந்து தான். அப்போ கெட்டு போற ஜனங்களுக்கு சிலுவையை போய் பிரசங்கம் பண்ணுனா நம்மள பைத்தியக்கார மாதிரி பாக்குறாங்க. என்ன இதெல்லாம் ஒரு மதமா? இதெல்லாம் ஒரு வழிபாடா? இவரெல்லாம் நீங்க ஆராதிக்கலாமா? ஆனா ரட்சிக்கப்பட்ட நமக்கு தெரியும், நரகத்துக்கு போயிட்டு இருந்தோம், நம்மள பரலோகத்துக்கு நேராக திருப்பி விட்டுருக்குது. வியாதிக்கு அடிமையா இருந்தோம், நம்மளை சுகப்படுத்தி நம்மளை ஆரோக்கியப்படுத்தி இருக்குது. இயேசுவை நம்பணும், தரித்திரராக இருக்கிற நம்ம செழிப்பு அனுபவிச்சிருக்கிறோம். நமக்கு தெரியும் சிலுவை நம்ம வாழ்க்கையை மாத்தி இருக்குது. கமான், ஒத்துக்கிறவங்க ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். கைவர்த்தி சொல்லுங்க. சிலுவையின் உபதேசம் எனக்கு வல்லமையை கொண்டு வருது. சொல்லுங்க, வல்லமையை கொண்டு வருது. சுகமாகும்படி வல்லமை, விடுதலை ஆகும்படி வல்லமை, பரிசுத்தமா வாழும்படி வல்லமை, கடன் பிரச்சனைகளை ஜெயிக்கும்படி வல்லமை. சிலுவையின் உபதேசம் நமக்கு வல்லமையை ரிலீஸ் பண்ணுது. உலக ஜனங்களுக்கு பைத்தியமா தோணுது, ஆனா நமக்கு அதை பார்க்கும்போது வல்லமை தெரியுது. உலக ஜனங்க சிலுவையை பார்க்கும்போது பரிதாபமா பார்க்கறாங்க. ஒரு சில பேர், ஐயோ பாவம், அவரை ஏன் இப்படி அடிக்கிறாங்களோ, அவர் எந்த தப்பும் பண்ணாத, அவரை ஏன் இப்படி பண்ணுகிறாங்களோ. ஆனா நம்ம சிலுவையை பார்க்கும்போது பரிதாபப்படுறது இல்ல. யாராவது ஜீசஸை பார்த்து பரிதாபப்பட்டோமா? ஏன்? ஏன்னா நம்ம கண்கள்ல ஒரு ஹீரோ தெரிகிறாரு. எனக்காக கம்பீரமா மரிச்சிருக்கிறார், என் பாவங்களை சுமந்தார், எனக்காக நீதியை ஏற்படுத்தி இருக்கிறார். அவர் யாரு? பரிதாபப்பட வேண்டிய ஒரு மரண தண்டனை கைதி இல்ல, அவர் என்னுடைய ரட்சகர். எப்படி எப்படி நம்ம மட்டும் இவ்வளவு வித்தியாசமான கண்ணோட்டத்தில் இருக்கிறோம்? உலகமே ஜீசஸை பார்த்து பரிதாபப்படுது. ஒரு சில பேர் ஜீசஸை பார்த்து கேவலப்படுத்துறாங்க. என்னப்பா ஒரு ஹாஃப் நேக்கடா இருக்கிற ஒரு மனுஷன் வந்து காப்பாற்ற முடியுமா நம்மள அப்படின்னு சொல்லி ஒரு பாப் சிங்கர் சொல்லுது. உலகத்தை பொறுத்த வரைக்கும் கேவலம், இவரெல்லாம் வணங்குறீங்களா அப்படின்னு. ஆனா நமக்கு தெரியும் அவர் ஹீரோ, அவர் நம்மளுடைய ரட்சகர். ஏன்னா அவருடைய ரட்சிப்பின் வல்லமையை நம்ம அனுபவிச்சிருக்கிறோம். கைவெத்தி சொல்லுங்க பார்க்கலாம். ரட்சிக்கப்படுகிற எனக்கு சிலுவையின் உபதேசம் தேவனுடைய வல்லமையா இருக்குது. அப்போ பரிதாபப்படக்கூடிய ஒரு சூழல் இல்ல, இது ஒரு பிரச்சனை இல்ல, ஒரு விஷயம் இல்ல. இது இயேசுடைய கம்பீரத்தை பார்க்கிற ஒரு சம்பவம். ஜீசஸ் எவ்வளவு வல்லமையை வெளிப்படுத்தினார்னு பார்க்கிற ஒரு சம்பவம். சிலுவைன்றதே வல்லமை கொண்டு வருது. ஆனா அந்த சிலுவையின் சம்பவங்களை பாருங்க, ஒரு சீன்ல கூட இயேசுவை பார்த்து பரிதாபப்படுற மாதிரி அவர் பண்ண மாட்டார். இப்போ மூவிஸ்ல எப்படி எடுத்திருக்காங்கன்றது அது வேற விஷயம். அது மனுஷர்கள் ஒரு சில விஷயங்களை ஆட் பண்ணி மைனஸ் பண்ணி எடுப்பாங்க. ஆனா பைபிளுடைய சம்பவத்தை நீங்க பாத்தீங்கன்னா, பைபிள்ல அந்த சம்பவங்களை குறிச்சிருக்காங்களே, அதுல நீங்க பாருங்க, ஜீசஸை பார்த்து பரிதாபப்படுற மாதிரியே இருக்காது. இந்த சிலுவையின் பயணத்துல கூட அவர் கம்பீரமா தான் இருப்பார். எல்லா சீன்லயும் ஒரு சீன்ல கூட அவரை பார்த்து ஐயோ பாவம் சொல்ற மாதிரி இருக்க மாட்டார். எல்லா இடத்துலயுமே அவர் கம்பீரமா தான் இருப்பார். எல்லா இடத்துலயுமே பாரு. இது எப்படி நான் சொல்றது பாரு, உங்களுக்கு நான் அதை விவரிச்சு காமிக்கிறேன் பாருங்க. ஜீசஸ் உடைய அந்த அரெஸ்ட் பண்ற சீன்ல இருந்து அவர் மரிச்சு உயிர் தள்ளுற வரைக்கும் ஒரு சீன்ல கூட அவரை பார்த்து பரிதாபப்படுற மாதிரி அவர் இருந்திருக்கவே மாட்டார். எல்லா இடத்துலயும் கம்பீரமா தான் இருப்பார். எல்லாம் சொல்லுங்க வல்லமை. ஃபார் எக்ஸாம்பிள் ராபோஜனம், லாஸ்ட் சப்பர், அது முடிச்சு கொஞ்சம் ஒரு சில மணி நேரங்கள் அரெஸ்ட் ஆகுறாரு. அடுத்த நாள் அவரை சிலுவையில அறைய போறாங்க. அடுத்த நாள் காலையில் 9 மணிக்கு அவர் சிலுவையில தொங்கிட்டு இருக்க போறார். ஆனா அன்னைக்கு நைட் பேசுறாரு சீஷர்களை பார்த்து. அவர் சொல்றாரு, தைரியமா இருங்க, கர்த்தரை விசுவாசிக்கிறீங்க, என்னையும் விசுவாசிங்க, உங்களுக்காக போய் ஒரு இடத்த ரெடி பண்றேன், நான் வாசஸ்தலங்க ரெடியா இருந்தோம், உங்களை வந்து நான் கூட்டின்னு வரேன், என்ன நம்புறவங்க என்ன காட்டிலும் பெரிய பெரிய அற்புதங்களை செய்வாங்க. எப்படி பேசிக்கிறார் பார், சாவத்துக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி. இதுல பரிதாபம் தெரியுதா? பரிதாபப்படணுமா இல்ல வல்லமை பார்க்கிறோமா? வல்லமை. அவர் சொல்றாரு, இந்த உலகத்தில் உபத்திரவம் உண்டு, தைரியமா இருங்க, நான் உலகத்தை ஜெயிச்சேன். அடுத்த நாள் நம்ம சாவ போறதா இருந்தா, அதுவும் இப்ப உட்கார்ந்து பேசுறோமே, இந்த ஜனங்களே நம்மளை கைவிட்டு ஓட போறதா இருந்தா எப்படி பேசுவோம்? நம்ம இப்படி கம்பீரமா பேசுவோம்? நம்ம ஒப்பாரி வச்சுன்னு இருப்போமா இல்லையா? உண்மையா இல்ல? என்ன மாதிரி பண்ணி நம்ம சோக கதையால் அவன் அழுகுற மாதிரி பண்ணி விட்டுருப்போம் நம்ம. இவ்வளோ நாள் உங்க கூட இருந்தாண்டா, ஆனா உங்களை விட்டு நான் போறேன், சாவ போறேன், நான்
நான் பேதுரு மறந்துடாதரா, நம்ம அவங்கள அழுவிப்போம் ஐயா. அடுத்த நாள் சாவ போகிற உட்காந்து ரொட்டியை பிச்சு சாப்பிட்டு இருக்கிறீங்களா, வைக்கல பசி வேதனை கவுனி அப்படின்னு. என் மேலே கொஞ்சம் பரிதாபப்படுங்க, எனக்காக கொஞ்சம் அழுவுங்க. ஒருத்தன் கண்ணில் எல்லார் கண்ணில் ஒரு சொட்டு தண்ணியாவது வரணும் எனக்காக அப்படின்னு பேசணுமா இல்லையா? நம்ம கம்பீரமா இருக்கிறாரு, தைரியமா இருங்க, நான் உலகத்தை ஜெயிச்சேன் எல்லாம் சொல்லுங்க. வல்லமை உலகத்தை பொறுத்த வரைக்கும் பரிதாபம். அதனால தான் ஜீசஸ் உடைய பிக்சரை பெயிண்ட் பண்ணும்போது கூட பரிதாபமா பெயிண்ட் பண்ணியிருப்பாங்க. பாருங்க ஜீசஸ் உடைய பாப்புலர் பெயிண்டிங்ஸ் எல்லாம் பாருங்க, அப்படியே மூஞ்சி ஒரு பக்கமா இருக்கும். 2 நாளா சாப்பிடல தெரியுமான்ற மாதிரி எப்படி என்ன கம்பீரமானவரு. உலகத்தை பொறுத்த வரைக்கும் சிலுவை பைத்தியக்காரத்தனமா இருக்கு, நம்மளை பொறுத்த வரைக்கும் தான் நம்மளுக்கு தெரியும் அதுல வல்லமை வெளிப்படுது. லாஸ்ட் சப்பர் முடிச்சார், கெத்செமனே தோட்டத்துக்கு போறார். உங்களுக்கு தெரியுமா, பைபிள்ல நம்ம படிக்கிறோம், ஜீசஸ் ஒரு பாட்டு பாடிட்டு போனாராம், ஒரு பாடலோட போனாராம். நம்மளா தான் ஒப்பாரி வச்சுனே போயிருந்திருப்போம். ஆனா ஜீசஸ் ஒரு பாடலோட போனார். ஏன்? கம்பீரம். எல்லாரும் சொல்லுங்க வல்லமை. இப்ப கெத்செமனே தோட்டத்தை ஜெபம் பண்றாரு, அவர் அரெஸ்ட் பண்றதுக்கு ஜனங்க வந்துட்டாங்க. ஜனங்க வந்த உடனே இவரே போய் அவங்கள பேஸ் பண்றாரு. நம்மளா தான் வேற யாராவது அனுப்பி விட்டுருப்போம், யோவான் யாருன்னு போய் கேள்வி போய் யோவான் என்ன கேட்டாங்கன்னா இல்லைன்று. நம்ம சொல்ல தெரியுமா பிள்ளைங்கள்ட்ட, அப்பா இல்லைன்னு சொல்லுமா அப்படின்ட்டு. அவன் போனது பிள்ளை என்ன சொல்லி இது நேரத்தில் அப்பா வந்து இல்லைன்னு சொல்ல சொன்னாரு. நம்ம வேற யாராவது அனுப்பி விட்டு இருந்திருக்கலாம். ஆனா ஜீசஸே போய் முன்னாடி போய் கேட்கிறாரு, யாரை தேடி வந்திருக்கிறீங்க? எல்லாரும் சொல்லுங்க வல்லமை. பார்க்க முடியுதா இல்லையா அந்த கம்பீரத்தை? இவரே போய் நின்று கேட்கிறாரு, யார் வேணும்? அவங்க சொல்றாங்க நசரேயனாகிய இயேசுவை தேடி வந்திருக்கிறோம். இயேசு சொல்றாரு நானே. சொன்ன உடனே 600 பேரும் கீழே விழுந்துடுறாங்க கர்த்தருடைய வல்லமையால. பாரு நம்ம சில பேர் நம்ம அனுபவிச்சிருக்கிறோம் பாரு, பாஸ்டர் ஜெபம் பண்ணும்போது இல்ல ஒரு தேவ மனுஷன் ஜெபம் பண்ணும்போது கீழே விழுந்திருக்கிறோம் கர்த்தருடைய வல்லமையால. அதுதான் அங்க நடந்துச்சு. ஒரு சில பேர் கேட்கும் அதெல்லாம் உண்மையா பிரதர்? நான் பார்க்குறேன் அப்படியே அப்படி கை இப்படின்றாங்க, ஜனங்களாம் கீழே விழுறாங்க. இப்போ ஏதாவது ஒரு இடத்துல நடிப்பு இருக்கலாம், ஏதாவது ஒரு இடத்துல ஏதாவது ஒரு கோணத்தில் பணம் சம்பாதிக்கிறதுக்காக ஜனங்களை ஏமாத்துறதுக்கு யாரோ ஒருத்தர் செய்யலாம். ஆனால் பெரும்பாலும் கர்த்தருடைய வல்லமைன்றது மறந்துட வேண்டாம். கர்த்தருடைய வல்லமை அது. நான் தொடப்பட்டிருக்கிறேன் கர்த்தருடைய வல்லமையால, நான் கீழே விழுந்திருக்கிறேன். நான் ஜெபம் பண்ணும்போது ஒரு சில பேர் கீழே விழுந்திருக்கிறாங்க கர்த்தருடைய வல்லமையால. அதாங்க நடந்துச்சு. நானே கர்த்தருடைய அந்த சுருக்கத்தை தான் அவர் எடுத்து சொல்லார். ஐ ஆம் நானே சொன்ன உடனே 600 பேரும் கீழே விழுறாங்க. இவங்கெல்லாம் யாரு? இயேசுவை அரெஸ்ட் பண்ண வந்தவங்க. இவங்க இயேசுடைய வல்லமையால அரெஸ்ட் ஆயிட்டாங்க. உண்மையா இல்லையா? எல்லாரும் நானே அப்படின்றாரு, எல்லாரும் விழுறாங்க. அப்படியே துப்பு 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 துப்புன்னு எல்லாம் விழுறாங்க. அப்புறம் அப்படியே அந்த பக்கம் ஒருத்தர் துப்புன்னு லாஸ்ட்ல ஒருத்தன் ஒரு மரத்தடியில் போய் விழுந்தாவன். ஜீசஸ் வெயிட் பண்ணுகிறாரு, சீக்கிரம் அரெஸ்ட் பண்ணுங்கப்பா, சிலுவை பாதைக்கு டைம் ஆயிடுச்சே, 3 மணிக்கு மாசு வச்சு இந்த நேரத்தில் கோல்கோதாக்கு வேற போகணும். இவங்க என்னடா பத்து தூங்கினுக்கிறாங்களே. ஜீசஸ் அங்க கம்பீரமா தான் இருக்கிறாரு. அவர் போய் யார் பின்னாடி ஒழிச்சுன்னு இல்லை. யாரை தேடி வந்திருக்கிறீங்க? நசரேயனாகிய இயேசு. நசரேயனாகிய இயேசுவா? நான் இல்லை, அது என் தம்பி, என்ன மாதிரியே இருப்பான் பார்க்கறதுக்கு. அவன் அந்த பக்கமா தான் போனா, பேதுரு காப்பாத்துறா என்ன அப்படியா போனார் ஜீசஸ். கம்பீரமான நல்லா சொல்லுங்க வல்லமை. ஜீசஸை பார்த்து பரிதாபப்படுற நிலையில ஒரு காலம் இருந்ததே இல்லை. அவர் சிலுவையின் அந்த பயணத்துல கூட கம்பீரமா தான் பார்க்க முடியும். நீங்க அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இந்த பிலாத்துன்றவர் கவர்னர். இந்த பிலாத்து முன்னாடி இயேசுவை நிப்பாட்டுறாங்க. பிலாத்து வந்து நிறைய மரண தண்டனை கைதிகளை பார்த்துட்டாரு. ஆனா இயேசு ரொம்ப வித்தியாசமா இருக்கிறார். காரணம் என்னது? இயேசு பிலாத்து கெஞ்ச மாட்டேங்கிறாரு, தயவுசெய்து என்ன காப்பாத்துங்க ராஜா, என் உயிரை பிச்சை போடுங்க, ஒன்னும் கேட்கல. ஜீசஸ் மௌனமா இருக்கிறார். பிலாத்து கேட்க ஜீசஸ் மௌனமா இருக்கிறார். அப்ப பிலாத்து கேட்டேன் ஒரு தடவை, என்னான்ட்டு, என்ன ஒண்ணுமே பேச மாட்டேங்கிற, நீ பேசினா உன்னை நான் விடுதலை ஆக்கிடுவேன், உனக்கு தெரியும் தானே நான் யாருன்ட்டு, நான் வந்து கவர்னர், நான் நீ பேசினா ஜீசஸ் உனக்கு நான் ஃப்ரீடம் வாங்கி தரேன். ஜீசஸ் அவரை பார்த்து சொல்றாரு, நீ எனக்கு ஃப்ரீடம் வாங்கி தரியா? என் ராஜ்யம் இந்த உலகத்துது இல்லை, இது என்னுடைய உலகமா இருந்துச்சுன்னா ஏன் ஜனங்க என்னை விட்டுருக்க மாட்டாங்க. நான் ஒரு ராஜா அப்படின்றத அவர் காமிக்கிறார். அந்த இடத்துல கூட கம்பீரமா தான் இருக்கிறார். வல்லமை, பரிதாபம் இல்லை, வல்லமையை தான் பார்க்க முடியுது அந்த இடத்துல. சிலுவையில அவர் தொங்கிட்டு இருக்கும் போது மூச்சுடுற விஷயம் ரொம்ப கஷ்டமா இருக்கும். மூச்சுடுறதே ஒரு பெரிய கஷ்டம். சிலுவையில கைகளை விரிச்சு கால்கள் ஆணி அடிக்கப்பட்ட பிறகு இப்படி ஊனிட்டு நின்னாங்கன்னா காற்று உள்ள இழுக்க முடியும், ஆனா வெளியே விட முடியாது. இன்ஹேல் பண்ணலாம், எக்ஸேல் பண்ண முடியாது. அப்ப என்ன பண்ணோம்னா, காலு கீழே ஒரு பலகை இருக்கு இல்லையா, அது மேல இன்னும் கொஞ்சம் அழுத்தத்தை கொடுத்து மேல வந்து அப்புறம் மூச்சு விடணும். அப்ப சிலுவையில ஆக்சுவலா எப்படி மூச்சு விடுவாங்க தெரியுமா? அங்க யார் எந்த ஒரு பர்சனை சிலுவையில போட்டாலும் அவங்க மூச்சு விடுறது ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும். அவங்க மூச்சு விடுறது வந்து இப்படிதான் மூச்சு விட்டு இருப்பாங்க. ஏன்னா அவங்களால மூச்சு விட முடியாது. இப்ப என்ன பண்ணும், கை வலிக்குது, திரும்பி கீழே போ, திரும்பி மூச்சு திணறு, திரும்பி மேல வா. 6 மணி நேரம் ஜீசஸ் அப்படி இருந்தார் சிலுவையில. ஒரு பக்கம் நம்மளுக்கு தெரியுது வேதனைன்னு, ஆனா அதுல ஆச்சரியம் என்ன தெரியுமா,
மூச்சு விடுறதே கஷ்டம். இதுல வேற கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் உடம்பெல்லாம் கிழிக்கிற மாதிரி, ரத்தம்லாம் சிந்துற மாதிரி உடம்பே கிழிச்சு வச்சிருக்காங்க சவுக்கடியால. இவ்வளோ வேதை அனுபவிச்ச ஜீசஸ் வசனத்தை நம்ம படிக்கிறோம். இயேசு பெரிய சத்தத்தோட என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்னு கூப்பிட்டாரு. அங்க இருக்கிற ஜனங்களாம் ஆச்சரியப்படுறாங்க. ஏன்? மூச்சு விடுறதே கஷ்டம், இவர் இவ்வளோ பெரிய சத்தத்துல பேசுறாரு. யார் இவரு? எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க. இது எப்படி சாத்தியம்? ஒரு மனுஷனால இது சாத்தியம் இல்ல, ஒரு நார்மல் மனுஷனால இது சாத்தியம் இல்ல. அப்ப உரத்த சத்தத்துல இவர் சொன்னார்னா இது தெய்வத்துவம், இவர் வேற மாதிரி, இவர் வித்தியாசமானவர், இவர் கூக்குரல் போட்டு கதறின் இல்ல, இவர் ப்ராஃபட்டிக்கா பேசிட்டு இருக்கிறாரு, இவர் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறாரு, இவர் தீர்க்க தரிசனமா பேசிட்டு இருக்கிறாரு. யார் இவரு? ஜீசஸ். ஹல்லேலூயா. பாரு, முழு சிலுவையுடைய பயணத்தில் நம்ம பார்க்கிறோம். இயேசு பரிதாபப்படுற நிலையில இருக்கவே இல்லை, எப்பவுமே கம்பீரமா தான் இருக்கிறார். கைவெட்டி சொல்லுங்க, சிலுவையின் உபதேசம் கெட்டு போறவங்களுக்கு பைத்தியமா தோணுது, ஆனா ரட்சிக்கப்படுற எனக்கோ அது தேவ வல்லமையா இருக்குது. சோ ஜீசஸ் தான் எப்பவுமே கண்ட்ரோல்ல இருக்கிறார், அவர் தான் ஜெயிக்கிறார். இப்போ ஓல்ட் டெஸ்டமெண்ட்ல உங்களுக்கு ஒரு ஸ்டோரியை நான் சொல்ல போறேன், உடன்படிக்கை பெட்டியை பத்தி. அப்புறம் அதுல இருந்து இதே சத்தியத்தை நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. 1 Samuel chapter 5 and 6 அதுல இந்த ஸ்டோரி இருக்குது, நோட் பண்ணி வச்சுங்க, லேட்டரா நீங்க போய் படிக்கலாம். இந்த ஸ்டோரியை நல்லா கவனிங்க. சோ இஸ்ரவேல் ஜனத்துல அவங்களுக்கு ராஜா இல்ல, நியாயாதிபதிகளும் வந்து போயிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு சூழ்நிலையில பிரீஸ்டா இருந்தவர் தான் ஏலி. இந்த ஏலின்ற ஒரு 98 இயர்ஸ் ஆயிடுச்சு, ஒரு பாஸ்டர். ஆனா சரியா வழி நடத்துறது இல்லை ஜனங்களை, ரொம்ப ஹெவி வெயிட் வேற இவரு. 98, கண் பார்வை கூட இவருக்கு சரியா இல்லை. இவருடைய பிள்ளைங்க ரொம்ப கெட்டவங்க, ரொம்ப கரப்ட் ஆனவங்க. அவர் 2 பிள்ளைங்கள் பேர் ஹாஃப்னி அண்ட் ஃபினஹாஸ். சொல்லுங்க, என்ன அவங்க பேர்? என்னது? ஹாஃப்னிக்கரும் ஃபினஹாஸ். இவங்க 2 பேரை நீங்க எப்படி ஞாபகம் வச்சுக்க முடியும்? ஹாஃப்னி, ஃபினஹாஸ். இவங்க 2 பேரும் ஆண்டவருடைய பலியை மதிக்காதவங்க. யாராவது பலி கொடுக்க வந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, என் பாவ நிவாரணத்துக்காக இந்த ஆடை பலி கொடுக்குறேன், ஆடை தூக்கி தகனத்துல வைப்பாங்க பாரு, அந்த பலிபீடத்து மேல வைப்பாங்க. கொஞ்ச நேரத்துல பார்த்தா நல்ல பீஸுங்களை பிரீஸ்ட் திருடின்னு போயின்னு இருப்பார். கடவுளுக்குப்பா அவரு கொடுத்தது அவ்வளவுதான், ஆனா இப்போதைக்கு எனக்கு என்ன வேணுமோ நான் எடுத்துட்டு போயிடுவேன் அப்படின்னு எடுத்துட்டு போயிடுவாங்க. அது மட்டும் இல்ல, அந்த சர்ச்சில் வேலை செய்ய வந்த ஸ்திரீகளோட அவங்க விபச்சாரம் பண்ணுவாங்களாம். இவ்வளவு மோசமான பிரீஸ்ட்ஹுட் தான் அந்த பிரீஸ்ட்ஹுட். ஏலி, ஹாஃப்னி, ஃபினஹாஸ் இவங்களுடைய பிரீஸ்ட்ஹுட், இவங்களுடைய வேலை, இவங்களுடைய ஊழியம். ஒரு நாள் ஒரு யுத்தம் வருது, எல்லாரும் கவனிங்க, ஒரு யுத்தம் வருது. பிலிஸ்தேர்கள் யுத்தத்துக்கு வராங்க இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எகென்ஸ்டா. முதல் தடவை போறாங்க, பெரிய தோல்வி, நிறைய பேர் செத்துறாங்க. யாரோ ஒருத்தர் ஐடியா கொடுக்குறாங்க, நம்ம ஏன் உடன்படிக்கை பெட்டியை எடுத்துட்டு வரக்கூடாது? இவ்வளவு நாள் கர்த்தரை மதிக்கல, ஆண்டவருடைய உடன்படிக்கை கனப்படுத்தல, பலியை மதிக்கல, கர்த்தருக்கு ஊழியம் செய்யணும்னு நினைக்கல, இவ்வளவு நாள் ஆண்டவர் மேல பயபக்தி இல்ல. இப்போ பிரச்சனை உடனே ஆண்டவரை தேடுறது இல்லையா, உடன்படிக்கை பெட்டியை தேடுவாங்களாம். ஏன்? அது ஒரு லக்கி சாம் மாதிரி, அது ஒரு அதிர்ஷ்டக்கல் மோதிரம் மாதிரி, அது இருந்துச்சுன்னா நாங்க ஜெயிச்சலாம் வாங்க. ஆண்டவரை தேடணும், அதை விட்டுட்டு அந்த அடையாளங்களை தேடுறாங்க. அதனால அவங்களுக்கு சகாயம் கிடைக்கிறது இல்லை. ஸோ உடன்படிக்கை பெட்டி எடுத்துட்டு வராங்க. அப்ப யார் தூக்கிட்டு வந்திருப்பா? ஹாஃப்னி, ஃபினஹாஸ் இருந்திருப்பாங்களா இல்லையா? அவங்க 2 பேரும் இன்னும் 2 பேர் சேர்ந்து தூக்கிட்டு வர்றாங்க. ஆனா திரும்பவும் தோல்வி ஏற்படுது, திரும்பவும் நிறைய பேர் சாகுறாங்க. நிறைய பேர் செத்தது மட்டும் இல்ல, உடன்படிக்கை பெட்டியை தூக்கிட்டு போயிடுறாங்க. உடன்படிக்கை பெட்டி சிறைப்பட்டு போயிருச்சு. கேப்சர்ட் தி ஆர்க் ஆஃப் த கவனன்ட். ஏன்? ஏன்னா ஆண்டவர் இல்ல. கரண்ட் போன டைம் வயரை பிடிச்சி பார்த்தா ஷாக் அடிக்குமா? இல்ல. தேவனுடைய பிரச்சனை இல்ல, அதனால உடன்படிக்கை பெட்டி அவங்க ஈஸியா தூக்கிட்டு போயிட்டாங்க. ஸோ ஏலி இந்த தாத்தா இருக்கிறார்ல, இந்த பாஸ்டர், இவரு உட்காந்து வெயிட் பண்ணி இருக்கிறார். ஏன்னா உடன்படிக்கை பெட்டி எடுத்துன்னு போனாங்களே, காணமே, இன்னும் வரலையே. உடனே அப்புறம் யாரோ ஒரு பையன் ஓடி வந்து சொல்றான், ஐயா உடன்படிக்கை பெட்டி அவங்க தூக்கின்னு போயிட்டாங்க, அதை தூக்கின்னு வந்தாங்களே உங்க 2 பேர் பையனுங்க, ஆப்னிக்கரும் பினகாசும், அவனுங்கள செத்துட்டானுங்க, அதனால என்ன சார் இப்படி ஆயிடுச்சு. உடனே இதை கேட்ட உடனே இவருக்கு ஒரு ஹார்ட் அட்டாக் வந்து இவரு சேர்ல உட்கார்ந்துருந்தாரு. அப்படியே பின்னாடி விழுந்து இவர் செத்துறாரு. இவருடைய மருமகள் ஃபினஹாசுடைய மனைவி பெற்றெடுக்கிறாங்க, அவங்களும் செத்துறாங்க. அவங்களுக்கு பிறந்த குழந்தைக்கு இக்கபாதுன்னு பேர் வச்சு செத்துறாங்க. இக்கபாத்னா என்னது? மகிமை போயிடுச்சுன்னு அர்த்தம், மகிமை விலகிருச்சு அப்படின்னு பேர் வைக்கிறாங்க. என்ன மாதிரி பேர் பாரு, இப்படி எல்லாம் பேர் வைக்கிறது பார். உங்களுடைய எதிர்காலத்துக்கு உங்க நிகழ்காலத்தை வச்சு பேர் வைக்காதீங்க. Don't name your future based on your present. கர்த்தர் மகிமை திரும்பி கொண்டு வருவார்னு சொல்லி பேர் வைக்க கத்துக்கணும். கர்த்தர் திரும்பி நன்மையை செய்வார்னு சொல்லி. இக்கபாத் பேர் என்னது? இக்கபாத். அவன் அந்த பையன் என்ன கஷ்டப்பட்டிருப்பான் எல்கேஜியில், யோசிச்சு பாருங்க. வாட் இஸ் யுவர் நேம்? இக்கபாத். வாட் மேன்? இது இக்கபாத்னா மகிமை விலகிருச்சுன்னு அர்த்தம். என்னாச்சு? உடன்படிக்கை பெட்டி சிறைப்பட்டு போச்சு, பிரீஸ்ட் செத்துட்டாங்க, 3 பிரீஸ்டுங்களும் செத்துட்டாங்க. இப்போ உடன்படிக்கை பெட்டி எடுத்துட்டு போனாங்களா, எங்க போய் வச்சாங்க தெரியுமா? எல்லாரும் பாருங்க,
அங்க ஒரு தேவாலயம் இருந்துச்சு அவங்க ஊர்ல, அஸ்டாட்ன்ற ஊர்ல. அந்த தேவாலயத்துல அவங்க வணங்குற விக்கிரகம் இருந்துச்சு. அந்த விக்கிரகத்து பேர் வந்து தாகோன். இந்த தாகோன் விக்கிரகத்து சிலைக்கு முன்னாடி போய் உடன்படிக்கை பெட்டியை வச்சுறாங்க. ஏன்? எங்க கடவுள் ஜெயிச்சிட்டாரு, உங்க கடவுள் தோத்துட்டாருன்னு காமிக்கிறதுக்காக. இதான் 2வது நாள் நடக்குது. முதல் நாள் சிறைப்பிடிச்சிட்டு போயிடுறாங்க. 2வது நாள் போய் இதை வைக்கிறாங்க. அப்படின்னா அது போய் வைக்கிறாங்க. 2வது நாள் கதை ஓபன் பண்ணி பார்க்குறாங்க. ஓபன் பண்ணி பார்த்தா அந்த சிலை உடன்படிக்கை பெட்டிக்கு முன்னாடி அப்படியே விழுந்து கிடக்குது. இவங்க கதவை திறந்து பார்க்குறாங்க. ஐயோ சாமி கீழே விட்டுக்குதா, அட நம்ம சாமிக்கு நம்ம சகாயம் பண்ணாமல் யார் சகாயம் பண்ணுவா, நம்ம தூக்கி நிறுத்தலைன்னா நம்ம சாமியை யார் பார்த்துக்கிறது, நில் சாமி நில் நில், எதுவும் எதுவும் கவலைப்படாது, நான் காப்பாற்றுறேன், நான் உனக்கு நான் எல்லாத்தையும் பார்க்குறேன் அப்படின்னு அவன் நிப்பாட்டி, நல்லா நீ நில்ல, கரெக்டாக நில்லு, நீ தைரியமா நில்லு, உனக்காக நாங்கள் இருக்கிறோம் அப்படின்னு அந்த விக்கிரகத்தை நிப்பாட்டி நல்லா ஸ்ட்ராங்காக இருந்தால் தைரியமா என்ன பால்கில் வேணுமா, தைரியம் ஒன்றை பார்த்துக்க, நல்லா பார்த்துக்கிறேன் ஒன்று அப்படின்னு நிப்பாட்டிட்டு திரும்பி போறாங்க. அடுத்த நாள் கதவு திறந்து பார்க்குறாங்க. முதல் நாள் வெறும் விழுந்து தான் கிடந்துச்சு. இப்போ அந்த தாகோன் அப்படின்ற அந்த சிலை விழுந்தது மட்டும் இல்ல, தலை கட்டாய் ஒரு பக்கம் உருண்டி போயிட்டு இருக்குது, கை காலெல்லாம் கட்டாய் விழுந்துட்டு இருக்குது ஒரு பக்கம். இவங்களுக்கு தெரிய வருது, ஓ இந்த கடவுள் சும்மா இல்ல, இந்த யெகோவா தேவன் உண்மையானவர், அவருடைய வல்லமை உண்மையானது. ஏன்? அதே நேரத்தில் அந்த சிட்டியில நிறைய பேருக்கு வியாதி வந்துருச்சு. ஏன்னா ஆண்டவர் அவங்களை நியாய தீர்த்துட்டு இருக்கிறார். இஸ்ரவேலுடைய சத்துருக்கள் தேவனுடைய சத்துருக்கள் போல. அதனால கர்த்தர் அவங்களை நியாயம் தீர்த்துட்டு இருக்கிறார். சரி தூக்கின்னு போயிடலாம் அந்த பெட்டின்னு சொல்லி பக்கத்து ஊருக்கு தூக்கின்னு போறாங்க. ஆனா அதே தேசத்துல செய்த பக்கத்து ஊர், அந்த ஊர் பேர் வந்து காத். அது என்னது? இந்த காத்துல இருந்து வந்தவன் தான் கோலியாத்து, அந்த ஊருக்காரன் தான் அவன். அந்த ஊருக்கு கூட்டின்னு போனா அங்கேயும் ஜனங்களுக்கெல்லாம் வியாதி வருது பாரு. இல்ல இல்ல இங்க இருந்து தூக்கின்னு போலான்னு சொல்லிட்டு எக்ரான், என்னது அது எக்ரான், அந்த ஊருக்கு கூட்டிட்டு போறாங்க. எக்ரான்ல தான் நம்ம இந்த பெட்டியை வைக்கிறான் அப்படின்ட்டு அங்க எடுத்துட்டு போனா அங்க ஜனங்கள்லாம் ரொம்ப உஷாராயிடுறாங்க. ஏன் சார் எங்க ஜனங்கள்லாம் சாவணுமா? கர்த்தருடைய பெட்டி தானே, கர்த்தருடைய ஊருக்கு அனுப்பி விடுங்க. இஸ்ரவேல் ஜனத்துக்கு கடவுள் தானே, அவர்கிட்ட அனுப்பி விடுங்க. இப்ப எப்படி அனுப்பி விடுறது? இல்ல முதலாவது இந்த சம்பவம் எல்லாம் கர்த்தரால தான் நடந்துச்சா, இது உடன்படிக்கை பெட்டியால தான் வந்துச்சா, சரி நம்ம பார்க்கலாம், இப்படிதான் அனுப்பி வைக்க போறோம்னு சொல்லி புது மாட்டு வண்டியில உடன்படிக்கை பெட்டியை வச்சுட்டு, பால் கொடுக்கிற பசு மாடு அப்படின்னா அதுக்கு கன்று குட்டிகள் இருக்குதுன்னு அர்த்தம். கன்று இருக்கிற பசு மாடுகளை முன்னாடி கட்டிட்டு அதை போக சொல்றாங்க. அவங்க சொல்றாங்க, இந்த பசு மாடு கண்ணுக்குட்டியை பார்த்து திரும்பி கண்ணுக்குட்டிட்ட வந்துருச்சுன்னா இது கடவுளுடைய பெட்டி இல்ல, இது தானா நந்தன் இருக்குது, கோயின்சிடென்ஸ் இது. ஆனா கன்றுக்குட்டி இருந்தும் அதோடைய பிள்ளைய பார்க்காம நேரா இஸ்ரவேல் நோக்கி இந்த பசு மாடுகள் போச்சுன்னா அப்ப கர்த்தருடைய கரம் தான் இதை செஞ்சிருக்கு நாங்க தெரிஞ்சுக்கிறோம். அதே போல 2 பசு மாடுகளை கட்டி விடுறாங்க. தான் கன்றுக்குட்டிகளை திரும்பி பார்க்காம இஸ்ரவேல் நாட்டுக்கு நேரா அது போகுது. ஏன்னா உடன்படிக்கை பெட்டி தேவனுடைய வல்லமையால காப்பாற்றப்பட்டதுன்னு சொல்லி எல்லாருக்கும் தெரிய வந்தாச்சு. பாருங்க, யோசிச்சு பாருங்க, இந்த என்டையர் ஸ்டோரியில உடன்படிக்கை பெட்டியை யாராவது காப்பாற்ற வந்தாங்களா? இல்ல, கர்த்தரே உடன்படிக்கை பெட்டியை காப்பாற்ற வல்லவரா இருக்கிறார். அப்படின்னா அர்த்தம், அரெஸ்ட் ஆன போதும், தேவாலயத்தில் போய் வச்ச போதும், ஜனங்க சுமந்துட்டு போதும் உடன்படிக்கை பெட்டி பரிதாப நிலைக்கு போல கம்பீரமா தான் இருக்குது. இப்ப நீங்க ஆன்சர் பண்ணுங்க, உடன்படிக்கை பெட்டி யார் கிடையாலும்? சத்தமா சொல்லுங்க, யார் கிடையாலும்? வாங்க அந்த உடன்படிக்கை பெட்டியோட பிக்சரை காமிங்க, உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன் பாருங்க. இதான் உடன்படிக்கை பெட்டி. முதலாவது இந்த உடன்படிக்கை பெட்டி தங்கத்தால செய்யப்பட்டது, மரத்தினால செய்யப்பட்டது, மரத்து மேல தங்கம் பூசப்பட்டது. சோ தங்கத்தையும் பார்க்கலாம், மரத்தையும் பார்க்கலாம். தங்கம் எது கிடையாலும்? தெய்வத்துவம், காட் நேச்சர், டிவினிட்டி. ஆனா wood எது கிடையாலும்? மனுஷத்துவம், மனுஷன் அப்படின்னு அர்த்தம். சோ தங்கமும் இருக்குது, பலகையும் இருக்குது, மரமும் இருக்குது, தேவனாவும் இருக்கிறார், மனுஷனாவும் இருக்கிறார். 100% தெய்வம், 100% மனுஷன். யாரை பத்தி பேசிட்டு இருக்கிறேன்? ஜீசஸ். உடன்படிக்கை பெட்டி யாரு கிடையாலும்? ஜீசஸ் கிடையாலும். இப்ப இன்னொரு விஷயத்தை கவனிச்சீங்களா? இந்த உடன்படிக்கை பெட்டிக்கு மேல ஒரு கிரீடத்தை போல ஒரு வடிவமைப்பு இருக்கு தானே, ஒரு கிரீடத்தை போல. ஏன்னா இயேசு கிறிஸ்து யூதர்களின் ராஜாவாக இறங்கி வந்தார். இன்னைக்கு நமக்காக ராஜாதி ராஜாவா இருக்கிறார். அதனாலதான் கிரீடம். வியாதி நம்ம ராஜா இல்ல, பலவீனம் நம்ம ராஜா இல்ல, ஹalleluya, கடன் பிரச்சனை நம்மளுடைய ராஜா இல்ல, அவர் தான் நம்ம வாழ்க்கையின் ராஜாவா இருக்கிறார். சோ அவர் ராஜாவா இருக்கிறார். அதனால தான் அந்த கிரீடத்தை போல ஒரு வடிவமைப்பு. அது மட்டும் இல்ல, கவனிச்சீங்களா, 2 மர கம்புகள் இருக்குது அந்த இடத்துல. இந்த மர கம்புகளை வச்சுதான் அதை தூக்கணும். மரக்கம்புகள் எது கிடையாலும்? இப்ப உடன்படிக்கை பெட்டி யாரு? அப்ப இந்த 2 மரக்கம்புகள் எதுவா இருக்கும்? கிராஸா இருக்குதா? கரெக்ட் தானே வச்சுக்கிறேன். என்னது அது? இந்த 2 மரக்கம்புகள் எது கிடையாலும்? சிலுவை. அப்படியே நல்லா ஞானமா தமிழ்ல சொல்லிட்டீங்க. அப்படியே கிராஸ், சிலுவை. சோ உடன்படிக்கை பெட்டி இயேசு கிறிஸ்து. அவரை உயர்த்தணும்னா எப்படி உயர்த்தணும்? சிலுவையுடைய கான்டெக்ஸ்ட் தான் உயர்த்தணும்.
அப்படின்னா ஜீசஸ ஒரு சில பேர் சொல்லுவாங்க ஒரு நல்ல லீடர்னு சொல்லிக்கோ, ஆனா அதனால உனக்கு ரட்சிப்பு இல்லை. யாரோ ஒருத்தர் சொன்னாங்க ஜீசஸ் ஒரு நல்ல மேனேஜர், அவர்கிட்ட மேனேஜ்மெண்ட் கத்துக்கலாம், சொல்லிக்கோ, அதனால உனக்கு ரட்சிப்பு இல்லை. இல்ல ஜீசஸ் ஒரு நல்ல உதாரணம் அப்படின்னாரு யாரோ ஒருத்தர், சொல்லிக்கோ, ஆனா அதனால உனக்கு ரட்சிப்பு இல்லை. எப்ப அவரை எனக்காக சிலுவையில மரித்த ரட்சகர்னு பாக்குறேன் அப்பதான் உனக்கு ரட்சிப்பு. யாரோ ஒருத்தர் ஒரு பாஸ்டர் சொல்லிக்கிறாங்க, எப்ப பார்த்தாலும் ஜீசஸ் சிலுவையில் நம்மளுக்காக மரிச்சார்னு சொல்றீங்க, அப்படி பண்ணாதீங்க. இயேசுவை பத்தி பிரசங்கம், இயேசுவை ஒரு நல்ல உதாரணமாக நல்லா வாழ்ந்த மனிதராக பிரசங்கம் பண்ணுங்க, அப்ப நான் ஏத்துக்கிறேன் அப்படின்னாராம். அப்ப அவர் சொன்னார், அப்படியா பார் ஆரம்பிக்கிறேன் பார் அப்படின்ட்டு ஆரம்பிச்சாராம். இயேசு ஒரு பாவமும் செய்யாத மனிதனா இருந்தார், அவரை ஒரு உதாரணமா வச்சு நீங்களும் ஒரு பாவமும் செய்யாம வாழுங்க அப்படின்னார். அவர் சொன்னார், இல்லை அப்படி என்னால் வாழ முடியாது. அப்போ ஒழுங்கு மரியாதை அவரை ரட்சகராக ஏற்றுக்கோ. ஏன்னா அவரை நீ உதாரணமாக பார்த்து அவரை போலவே வாழ முடியாது. அவரை ரட்சகராக பார்த்தா தான் நம்ம வாழ்க்கை காப்பாற்றப்படும். எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம், இயேசு கிறிஸ்து யார் ரட்சகர்? அவர் சிலுவையில் செய்து முடிச்சதை நம்ம உயர்த்தும் போது அப்போ இந்த மர கம்புகள் மூலமாக இயேசு கிறிஸ்துவின் அந்த ஆர்க் ஆஃப் த கவனன்ட் உடன்படிக்கை பெட்டியை நம்ம உயர்த்துறோம்னு அர்த்தம். இன்னொரு விஷயம், இந்த ஆர்க் ஆஃப் த கவனன்ட்குள்ள என்ன இருக்கு தெரியுமா? 3 பொருட்கள். அதுல ஒரு முக்கியமான பொருள் என்னன்னா கற்பலகைகள், 2 tablets of stone, 10 கட்டளைகள் எழுதப்பட்ட 2 கற்பலகைகள், கல்லால செய்யப்பட்ட டேப். முதல் டேப் பயன்படுத்தினது யாரு? மோசஸ் தான். 2 டேப் வச்சிருந்தார், அதுவும் 2 டேப். ஆனா இது 2 எது? நியாயப்பிரமாணத்துக்கு அடையாளம். இந்த நியாயப்பிரமாணத்துக்கு அடையாளமா இருக்கிறத ஒரு நாள் மோசே கையில் எடுத்துட்டு வரார். ஜனங்கள்லாம் பாவம் பண்ணுகிறான், விபச்சாரம் பண்ணிக்கின்னு கூச்சல் போட்டு குடிவெறியில எல்லாம் சுத்தி திரிறாங்க. மோசஸ் அதை பார்க்குறாரு, கையில் இருக்கிற 10 கட்டளையை பார்க்குறாரு, அப்படியே போட்டு உடைச்சிடறாரு அங்கேயே. ஏன் அப்படி பண்ணாரு? நம்ம என்ன நினைக்கிறோம், அவங்களாவது 2-3 கட்டளை தான் வச்சாங்க, நீ 10 கட்டளை வச்சுட்டே மோசம் அப்படின்னு நினைக்கிறோம் நம்ம. ஆனா விஷயம் என்ன தெரியுமா? இதுல ஒரு தெய்வ ஞானம் இருக்குது. இந்த 10 கட்டளை கீழே எடுத்துட்டு போனா எல்லாருமே செத்துருவாங்க. ஏன்னா நியாயப்பிரமாணம் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆனது. நியாயப்பிரமாணம் ஜட்ஜ்மெண்ட் ரிலீஸ் பண்ணுது, கோபாக்கினை ரிலீஸ் பண்ணுது. மோசஸ் ரொம்ப ஞானமா என்ன பண்றாரு தெரியுமா? மலை மேலேயே ஒடிச்சுட்டு அப்புறம் கீழே வந்தார். அதனால தான் ஆண்டவர் திட்டுதே இல்லை மோசஸை பார்த்து. ஏன் ஒச்ச? அறிவுக்குதா உனக்கு? என்ன கஷ்டப்பட்டு எதுன்னு தெரியுமா உனக்கு? ஒரு டேபை வெளியேந்து இம்போர்ட் பண்றது எவ்வளவு நாள் அவனுக்கு தெரியுமா? ஆண்டவர் திட்டவே இல்லை மோசஸை. ஏன்னா மோசஸ் செஞ்சது பெரிய ஞானம். ஆனா 2வது தடவை டேபை ரெடி பண்ண சொல்றாரு. 2வது தடவை 2 டேப்லெட்ஸ் ரெடி பண்றாரு. 2வது தடவை இந்த 10 கட்டளைகளை 2 கற்பலகைகளை எழுத சொல்றாரு. இப்ப எழுத சொல்லி சொல்றாரு, உடன்படிக்கை பெட்டியை செஞ்சு அதுக்குள்ள வை. ஏன்னா அந்த கற்பலகைகளை ஒரு மனுஷனால ஹேண்டில் பண்ண முடியாது, ஆனா இந்த உடன்படிக்கை பெட்டியால மட்டும் தான் ஹேண்டில் பண்ண முடியும். எல்லாரும் சொல்லுங்க, நியாயப்பிரமாணத்தை எந்த மனுஷனாலும் கை கொள்ள முடியாது, ஆனா இயேசு கிறிஸ்துவானவரால மட்டும்தான் கை கொள்ள முடியும். புரிஞ்சுக்கிட்டவங்க ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹalleluya. Come on. அப்ப எந்த மனுஷனும் ஹேண்டில் பண்ண முடியாது, யாரும் பாத்துறாதீங்கன்றார். யாரோ ஒருத்தர் அவசரப்பட்டு வந்து இந்த மர்சி சீட்டை ஓபன் பண்ணி 10 கட்டளையை பாத்துறாங்க. பாக்ஸ் ஓபன் பண்ணி பாத்துறாங்க. பார்த்தது தான் அந்த ஊர்ல ஆயிரக்கணக்கான பேர் செத்து போயிடுறாங்க. ஏன்? நியாயப்பிரமாணத்தை நம்ம யாராலையும் ஹேண்டில் பண்ண முடியாது. நம்ம எல்லாருமே பலவீனர்களா இருக்கிறோம். அந்த விஷயத்துல நம்ம யாருமே நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்ற முடியாது. ஆனா இயேசு கிறிஸ்துவால மட்டும்தான் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்ற முடியும். மத்தேயு 5:17 படிக்கிறோம், நியாயப்பிரமாணத்தையும் தீர்க்க தரிசனங்களையும் இயேசு கிறிஸ்து நிறைவேற்ற வந்தார். கைவேற்றி சொல்லுங்க, எனக்காக அவர் நிறைவேற்றிட்டார். சொல்லுங்க, ஆன்சர் பண்ணுங்க. உடன்படிக்கை பெட்டி யார் அடையாளம்? ஜீசஸ் அடையாளம். இன்னொரு உண்மையை உங்கள்கிட்ட சொல்றேன் பாருங்களேன். உடன்படிக்கை பெட்டி எதுக்கு அடையாளம்னா தேவனுடைய பிரசன்னத்துக்கு அடையாளமா இருந்துச்சு. அப்படின்னா வனாந்திரத்தில் பயணம் பண்ணும்போது உடன்படிக்கை பெட்டியை பார்ப்பாங்க, தேவன் நம்மோடு. சொல்லுங்க பார்க்கலாம், என்னது பாப்பாங்க? உடன்படிக்கை பெட்டி சுமந்துட்டு தேவன் நம்மோடு இருக்கிறார். பத்தியா, தேவன் நம்மோடு இருக்கிறார். மரியாள் தேவதூதர் வந்து மரியாள் கிட்ட பேசும்போது தேவதூதர் சொல்றாரு, உனக்கு ஒரு குமாரன் பிறப்பாரு, அவர் தான் உலக ரட்சகரா இருப்பாரு, அவருக்கு நீ இமானுவேல்னு பேர் வைக்கணும். இமானுவேல்னா என்ன அர்த்தம்? பேசுங்க. தேவன் நம்மோடு. எப்படி உடன்படிக்கை பெட்டியை பார்த்தா தேவன் நம்மோடுன்னு தெரிய வருதோ, அதே மாதிரி இயேசுவை பார்க்கும்போது தேவன் நம்மோடு நம்மளுக்கு தெரிய வருது. அப்போ உடன்படிக்கை பெட்டி யாருக்கு அடையாளம்? இப்போ வரலாமா அந்த ஓல்ட் டெஸ்டமென்ட் ஸ்டோரிக்கு? இப்போ நான் கம்பேரிசன் கொடுக்குறேன் பாருங்க, எவ்வளவு ஆச்சரியமா இருக்குது பாருங்க. அங்க உடன்படிக்கை பெட்டி சிறைப்பிடிக்கப்பட்டது. The Ark of the Covenant was captured. அதே போல இயேசு கிறிஸ்துவானவர் அரெஸ்ட் ஆனார் கெத்செமனே தோட்டத்தில். நல்லா கவனிங்க. உடன்படிக்கை பெட்டி சிறை போன போது இருந்த 3 பிரீஸ்டுங்களும் செத்துட்டாங்க. புது பிரீஸ்ட்ஹுட் ஆரம்பிக்கணுமா இருந்துச்சு. இயேசு கிறிஸ்து அரெஸ்ட் பண்ணாங்க. அவர் தான் ரியல் உடன்படிக்கை பெட்டி. அவர் அரெஸ்ட் பண்ணி பிரீஸ்டுக்கு முன்னாடி கொண்டு வந்து நிப்பாட்டுறாங்க. அவர் கேட்கிறார், பிரீஸ்ட் கேட்கிறார், என்ன நீ தேவகுமாரனா, நீ கிறிஸ்துவா? அப்ப இயேசு சொல்றார், ஆமா, நீயும் பார்க்க போற, மகிமையில மனுஷகுமாரன் இறங்கி வரத நீ பார்க்க போற. சொன்ன உடனே தன்னுடைய வஸ்திரத்தை கிழிக்கிறார் அந்த பிரீஸ்ட். ஏன்? அவர் அப்படி பண்ணக்கூடாது, அவருக்கு அந்த ரூல்ஸ் இல்ல.
ஒரு பிரீஸ்ட் தான் துணியை கிழிக்க கூடாது, வேதனையில ஆதங்கத்துல கிழிக்க கூடாது. கிழிச்சிட்டா அவர் செத்துருவாரு, இல்லைன்னா அவருக்கு பதவி நீக்கம் ஏற்படும். ஏன் அப்படி பண்ணாரு தெரியுமா? ஏன்னா எதிரில் நின்றுட்டு இருக்கிறாரு ஜீசஸ். இவர் யாரு? இவர் தான் புதிய ஏற்பாட்டு பிரீஸ்ட். அப்ப அந்த பழைய ஏற்பாட்டு பிரீஸ்ட் என்ன பண்றாரு? தான் துணியை பிடிச்சு கிழிச்சதுக்கு காரணம் என்னன்னா, இனி இந்த பிரீஸ்ட் வேலை செய்யாது. ஏன்னா புது பிரீஸ்ட் முன்னாடி தான் நின்றுட்டு இருக்கிறாரு, புதிய ஏற்பாட்டு ஆசாரியன். அவர் நமக்காக வேலை செய்வார். கரங்களை தட்டி ஒரு நன்றி செலுத்துங்க. பாத்தீங்களா, எல்லாம் எங்க கனெக்ட் ஆகுது? உடன்படிக்கை பெட்டி அரெஸ்ட் ஆகுது, பழைய பிரீஸ்ட் சாகுது. ஏசு அரெஸ்ட் ஆனாரு, பழைய பிரீஸ்ட் ஒரு முடிவுக்கு வருது. உடன்படிக்கை பெட்டி சிறை பிடிச்சிட்டு போறாங்க. ஆனா சிறை பிடிச்சிட்டு போன இடத்துல அந்த தாகோன் சிலை அவர் முன்னாடி தலை வணங்குது, தாள விழுது. இயேசு அரெஸ்ட் பண்ண வந்தாங்க. இயேசு அரெஸ்ட் பண்ண வந்த போது வந்திருந்த அத்தனை பேரும் தாள விழுந்தாங்க. எத்தனை பேர் கம்பேரிசனை பார்க்க முடியுது? கம் ஆன். அடுத்த நாள் வந்து பார்க்கறாங்க, நல்லா கவனிங்க. கேப்சர் ஆயிடுச்சு உடன்படிக்கை பெட்டி. அடுத்த நாள் வந்து பார்த்தா தாள விழுந்து கிடக்குது. மூணாவது நாள் வந்து பார்த்தா தலைய காணோம், கைய காணோம், காலை காணோம். அதெல்லாம் செப்பரேட் ஆகி எல்லாமே கம்ப்ளீட்டா நாசப்பட்டதா இருந்துச்சு அந்த சிலை. என்னாச்சு? மூணாவது நாள், சத்தமா சொல்லுங்க, மூணாவது நாள் இயேசு நமக்காக உயிர் தெழுந்த போது பிசாசுடைய தலையை நசுக்கிட்டாரு. பிசாசுக்கு எந்த வல்லமையும் இல்லாம உரிந்து கொண்டு பிசாசு ஒரு வெளியரங்கமான கோலமாக்கி வெற்றி சிறந்தார். ஹalleluya. come on. பாரு, இந்த ஆர்க் ஆஃப் த கவர்னன்ட் அரெஸ்ட் ஆனதுல அப்படியே ஜீசஸை நம்ம பார்க்குறோம், ஜீசஸுடைய டைப்பாலஜியை பார்க்குறோம். ஆனால் இந்த விஷயத்தை கவனிச்சிங்க தானே? இதில் இயேசுவை பார்த்து பரிதாபப்பட தோணுதா, இல்லைன்னா அவரை பார்த்து இவர் ஹீரோன்னு சொல்ல தோணுதா? சொல்லுங்க பார்க்கலாம். அவரை பார்த்து பரிதாபப்படுற மாதிரி இல்லை. இன்னைக்கு உலக சிலுவையை பார்த்த உடனே பரிதாபப்பட்டோம். ஐயோ பாவம், உங்கள் ஜீசஸை எப்படி போட்டு அச்சுருக்கிறாங்க. நம்ம சொல்கிறோம், உங்கள் ஜீசஸை எப்படி போட்டு அச்சுக்கிறாங்களா? உனக்காகத்தான் அடி வாங்கினார் அவர், எனக்காகத்தான் அடி வாங்கினார் அவர். நம்மளுடைய வேதனையை துக்கத்தை தான் அவர் சுமந்துட்டு இருக்கிறார். உலகம் இயேசுவை பார்க்கும்போது பரிதாபப்படுது, ஆனால் நம்ம பார்க்கும்போது பார்க்குறோம் ஒரு கம்பீரமான ராஜாவை பார்க்குறோம். ஒரு நாள் அதான் இயேசு சிலுவை சுமந்துட்டு போகும்போது லேடிஸ் கொஞ்சம் பேர் வர்றாங்க. ஐயோ ஜீசஸ், உங்களுக்கு இப்படி ஆயிடுச்சேன்னு சொல்லிட்டு அவர் மேலே பரிதாபப்பட்டு வர்றாங்க. இப்போ ஜீசஸ் சொல்கிறாரு, எனக்காக பரிதாபப்படாதீங்க. என்ன ஆறாமல் பேசினார் பாருங்க. வாமா, நீங்கள் 2 பேர் தான் வந்தீங்களாம்மா, இன்னொரு 40 பேர் கொண்டு வந்து அழுகூடாதாம்மா, வாமா கொஞ்ச நேரம் உட்காந்து அழுகலாம், வாங்கம்மா, எனக்கு போய் இப்படி ஆயிடுச்சேம்மா, எவ்வளோ வேதனை உங்களுக்கு, எவ்வளோ நான் 5 அப்பம் 2 மீன் குத்தனே, முட்டை தானே குத்தேன், சாப்பிட்டல பாரு எப்படி ஆயிடுச்சு பாரு. எனக்கு அப்படியே உட்காந்து உப்பாரி வச்சார். இல்லை, அவர் சொல்கிறாரு, எனக்காக அழாதீங்க, உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஏன்னா என்னை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்கன்னா அந்த பட்டணத்துக்கு பாதுகாப்பு இல்லை, என்னை ஒதுக்கிட்டாங்கன்னா எவ்வளோ கெட்டது நடக்க போகுது இவங்களுக்கு. பார், பரிதாபத்தை ஏற்றுக்கிறது இல்லை ஜீசஸ் அந்த இடத்துல. அவர் கம்பீரமானவர். பக்கத்தில் இருக்கும் பார்த்து சொல்லுங்க, என்னுடைய இயேசு பரிதாபப்படுறவர் இல்லை. இப்படி சொல்லுங்க, என்னுடைய இயேசுவை பார்த்து பரிதாபப்படாதீங்க, அவர் என்னுடைய ராஜாதி ராஜா. சொல்லுங்க, சிலுவையில் அவருடைய வல்லமையை பார்க்க முடியும். You can see the power of God on the cross. எல்லாரும் சொல்லுங்க, கைவர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். கெட்டு போறவங்களுக்கு சிலுவையின் உபதேசம் பைத்தியமா தோணுது, ஆனா ரட்சிக்கப்படுகிற எனக்கும் அது தேவ பலனாய் இருக்குது, அது தேவ வல்லமையா இருக்குது. அப்ப என்ன நடந்துட்டு இருக்கு தெரியுமா? இப்போ சிலுவை பத்தி உங்களுக்கு பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறேன். என்ன நடந்துட்டு இருக்குது? பரிசுத்தமாக வாழ்றதுக்கான வல்லமை உங்களை நிரப்பிட்டு இருக்குது. அந்த கடன் பிரச்சனை ஜெயிக்கிறதுக்கான வல்லமை நிரம்பிட்டு இருக்குது. அந்த பிசாசு தொல்லையை ஜெயிக்கிறதுக்கான வல்லமை நிரப்பிட்டு இருக்குது. அந்த குடும்ப சூழ்நிலையை சீர்படுத்துறதுக்கான வல்லமை நிரப்பிட்டு இருக்குது. எல்லாம் சொல்லுங்க, நான் பெற்றுக்கொள்றேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். கமான், கைவெட்டி சொல்லுங்க, ஐ ரிசீவ் இட். ஒவ்வொரு தடவை சிலுவை பத்தி பிரசங்கம் பண்ணும்போது ஒரு வல்லமை நம்மளுக்கு ரிலீஸ் ஆயிட்டு இருக்குது. ரியல் பவர். எல்லாம் சொல்லுங்க, ரியல் பவர். பர் ஜனங்க வந்து வல்லமையே இல்லாமல் சும்மா வல்லமை இருக்கிற மாதிரி பேசின்னு இருப்பாங்க. கொஞ்சம் நிறையா பணம் வந்துச்சு, கொஞ்சம் அந்தஸ்து இருக்குதுன்றதுனால அவங்களால எல்லாத்தையும் செய்ய முடியும் மாதிரி பேசுவாங்க. ஆனால் ஜீசஸ் அப்படி இல்லை, ரியலாகவே வல்லமையை வாழ்ந்து காமிச்சார், வல்லமை காமிச்சார். என்ன பண்ணுறாரு அவர் உங்கள் ஊரில்? யாரு அல்ல அத்தான் அந்த அருவாவில் கையில் வச்சுக்கின்னு தொலைச்சு போடுவேன், தொலைச்சு நடு ரோட்டில் அப்படி கத்தின்னு இருப்பாரு. என்னாச்சு அவருக்கு? அவர் தொலைச்சு விட்டாரு. என்னத்த அருவாலே தொலைச்சிட்டாரு அவரு அப்படின்னு. என்ன அதான் ஃபேக் பவரை வச்சுருந்தா அப்படிதான். அப்படிதான் பைக்கர், ரொம்ப வாட்ட சாட்டமான பைக்கர், இந்த பச்சை குத்தின்னு வாட்ட சாட்டமாக இருப்பாங்க. அவங்கள பார்க்கும்போது பயங்கரமாக இருக்கும். அவங்க வேலையே ஃபுல் டைம் பைக் ஓட்டுறது தான். அப்படி ஊர் ஊராக போவாங்க, பயங்கர இன்டிமிடேட்டிங்காக இருப்பாங்க. ஸோ இந்த பைக்கர் ஒரு நாள் ஒரு பாரில் போய் உட்காந்துக்கிறாரு. பாரில் போய் உட்காந்து குடிச்சுன்னு இருந்துக்கிறாரு. வெளியே வந்து பார்த்தா பைக்கை காணோம். சே நடா பைக்கை காணுமே அப்படின்ட்டு உள்ளே வந்து சத்தமாக ஆர்டர் பண்ணாராம். அதான் ஒரு பேர் வேணும், அந்த மாதிரி ஏதோ ஒன்று ஆர்டர் பண்ணாராம். ஆர்டர் பண்ணி சொன்னாராம், இந்த இதை குச்சி முடிக்கிறதுக்குள்ள காணாம போன என் பைக்கை நீங்க போய் கண்டுபிடிச்சு கொண்டு வந்து நிப்பாட்டலனா போன வாரம் பக்கத்து ஊர்ல நடந்த அதே சம்பவம் இங்க நடக்கும் அப்படின்னு குடிக்க ஆரம்பிச்சார். ஒரு 30 பேர் சொன்னாங்களா வெளியே, எப்படியா கண்டுபிடிச்சலாம்டா, பைக்கர்ரா அவரு வாட்ட சாட்டமாகறாரு, பச்சை கச்சை குத்தின்கிறாரு, நம்மளால போட்டு அச்சு சாவச்சிருவாரு.
போய் நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படின்ட்டு இவர் குச்சி முடிக்கிறதுக்குள்ள பைக்கை தேடி கண்டுபிடிச்சி நிப்பாட்டிட்டாங்க. இவர் குச்சி அப்படி திரும்பி பார்த்தாராம், பைக் வந்துச்சு. அதனால தேங்க்யூ வெரி மச் நேச்சு இவர் போறாரு. யாரோ ஒருத்தனுக்கு தைரியம் வந்து கேட்டுறான், சார் பைக்கை கண்டுபிடிச்சி குத்துட்டோம் நீங்கள் சொன்ன மாதிரி. ஆனால் டெரராக ஒரு வார்த்தை பேசுனீங்க, போன வாரம் பக்கத்து ஊரில் நடந்த சம்பவம் இங்கே நடக்கும்னு சொன்னீங்களே, அது என்ன சார் ஆச்சு? சொல்லிக்கிறார், போன வாரமும் இதே மாதிரி ஒரு இடத்துல நான் குடிக்கலான்னு போனேன், என் பைக்கை திருடின்னு போயிட்டானுங்கோ. என்ன சார் ஆச்சு? என்ன ஆச்சு தெரியுமா? சொல்லுங்க சார் என்ன ஆச்சுன்னு. கஷ்டப்பட்டு நந்தே போன வீட்டுக்கு நான், அது இங்கே நடக்கக்கூடாதுன்னு நான் சொன்னேன், நீங்கள் நல்லா கண்டுபிடிச்சி கொடுத்துட்டீங்க, தேங்க்யூப்பா, நீங்கள் எல்லாம் செல்ல பிள்ளைங்கப்பா, தேங்க்யூ வெரி மச். அவன் போய் பைக்கில் உட்காந்து போயிட்டார் வீட்டுக்கு. ஃபேக் பவரை பார்த்து பயப்படவே தேவையில்லை. பெரிய இது மாதிரி பண்ணுவான் பிசாசு, ஆனால் ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லை. ஆனால் ஜீசஸ் சிம்பிளாக இருப்பார், ஆனால் எல்லா வல்லமையும் உடையவராக இருப்பார். ஒரு சில பேர் ஓவரா கூச்சல் போட்டு பயங்கரமாக பண்ணிருப்பான் பிசாசு, ஒன்றும் இல்லை, எல்லாம் சாவறதுக்காகத்தான், எல்லாம் தோத்து போகிறதுக்காகத்தான். ஆனால் ஜீசஸ் குவைட்டாக இருப்பார், ஆனால் கம்பீரமாக இருப்பார். ஏன்னா அது ரியல் வல்லமை. ரியல் வல்லமை இருக்கிறவங்க பெரிய ஷோ ஆஃப் பண்ண தேவையில்லை. ரியல் வல்லமை உங்கள் உள்ளத்து மேலே கை வச்சு சொல்லுங்க பார்க்கலாம், எனக்குள்ள ரியல் வல்லமை இருக்குதுன்னு சொல்லுங்களேன். சொல்லுங்க, சிலுவையின் உபதேசத்து நிமித்தம் நான் நடிக்க தேவையில்ல. சொல்லுங்க, நான் பெரிய மாதிரி நடிக்க தேவையில்ல, எனக்குள்ள பெரிய ஒரு உண்மையாவே இருக்கிறார். நிஜமான வல்லமை எனக்குள்ள இருக்குது, பயப்பட தேவையில்ல. நம்ம எத்தனை தடவை இந்த பிசாஸ் பிடிச்சவங்களுக்காக நான் ஜெபம் பண்ண போறேன், எத்தனை தடவை பெரிய பெரிய ஷோ எல்லாம் பண்ணுவாங்க தெரியுமா? அந்த பிசாஸ் பிடிச்ச அந்த ஜனங்கள் மத்தியில் அந்த பிசாஸ் ஆனவன் அப்படியெல்லாம் பண்ணிருப்பான். ஒரு தடவை ஒரு இடத்துல ப்ரேயர் பண்ண போகிறேன், டின் ஃபேக்ட்ரின்றது ஒரு இடம், அங்கே ஒரு வீட்டில் ஜபம். அந்த ஜப கூட்டத்தை முடிக்கிற நிறைய பேர் ஜபம் பண்ணிட்டு இருக்கிறோம், நிறைய பேர் விடுதலை ஆகிட்டு இருக்கிறாங்க. சரி, நிறைய பேர் விடுதலை ஆகிட்டு இருக்கிறாங்க. ஒருத்தர் ரொம்ப தங்கமான மனுஷனா தெரிஞ்சார், அவர் ஜபத்துக்கு வந்து உட்கார்ந்தார். சரி, நான் ஜபம் பண்ண போகிறேன், சடார்னு வாய்ஸ் சேஞ்ச் ஆகுது, கத்தி கூச்சல் போட்டு டாய் அப்படின்றார். டாய் எல்லாரும் முன்னாடி அவமான பத்திர மாதிரி தான் அந்த பிசாசுடைய ஒரு நோக்கமே ஆத்தான். டாய் என்ன துரத்திடுவேடா நீ, நான் எவ்வளோ வருஷமா இருக்கேன்னு தெரியுமா இவனுக்குள்ள, அந்த மாதிரி ஏதோ ஒரு டைலாக் ஒன்று பேசி, என்ன துரத்திடுவியா நீ, நான் போக மாட்டேன், நீ தான் போகணும் அப்படின்னு ஏதோ ஒன்று பேசி விட்டு. இப்போ நான் என்ன பண்ணுறது? நமக்குள்ள ரியல் வல்லமை இருக்குது. ஒன்றும் இல்லாத ஒரு தலை நசுக்கி போட ஒரு பிசாசை இந்த மாதிரி பேசுனா, உண்மையான தேவ வல்லமை இருக்கிறவங்க நம்ம விட்டு குத்தணுமா? இப்போ நான் சொன்னேன், பார்க்கலாமா நீ போறியா நான் போறியான்னு பார்க்கலாமா அப்படின்னு கண்ண முடியும்னு இருக்கும்போது நான் அப்படியே ஏஞ்சி போயிடல, நான் பார்க்கலாமா யார் போறதுன்னு சொல்லி நான் சொன்னேன். ஓகே, நான் ஜெபம் பண்ண போறேன். இயேசுவின் நாமத்தில் பிசாசே நீ வெளியேறு. 20 செகண்ட்ஸ் தான் இருக்கும் பாருங்க, பட்டுன்னு கீழே விழுந்து அந்த பிசாஸ் ஓடிச்சு. இதுதான் பிசாசுடைய ஃபேக் வல்லமை. ஆனால் கர்த்தர் எப்பவுமே உண்மையான வல்லமையுடையவராக இருக்கிறார். பாரு, வியாதியை பார்த்து நம்ம பயப்பட தேவையில்ல, வியாதி தான் நம்மளை பார்த்து பயப்படணும். பிசாசை பார்த்து நம்ம பயப்பட தேவையில்ல, பிசாஸ் தான் நம்மளை பார்த்து பயந்துட்டு இருக்கிறான். ஒரு சில பேர் கல்ற பக்கம் போனாலும் இவங்க நடுங்கின்னு இருப்பாங்க, ஐயோ கல்ற பக்கமாக வந்துட்டுமே, வேற ஒரு பக்கமாக வந்துடக்கூடாதா, ரோட்டில் ஒரு எலுமிச்சம்பழம் கிடந்துடக்கூடாது போ, அது பாவம் யாரோ தெரியாமல் போட்டு போயிருப்பாங்க, ஏதோ ஒரு வியாபாரி தெரியாமல் போட்டு போயிருப்பான்னு வச்சுக்குவேன், அழுகி போயிட்டு தூக்கி போட்டு போயிருப்பாங்க. ஆனால் நல்லா நடந்து போயிட்டு இருப்பாங்க. எஸ் பாவமுடைய வல்லமை நல்லது, நீர் நல்லவர், ஏசும் ரத்தம் ஏசும் ரத்தம் ஜெயம் ஏசும் ரத்தம் ஏசும் ரத்தம் ஜெயம் 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 நமக்கே ஜெயம் ஜெயம். பஸ் ஸ்டாப்பில் நின்றுக்கிறேன், என்ன நான் பாட்டு பாடினதை பார்த்து யாராவது ஒரு பிரதர் வராங்க, பிரதர் பார்த்து வாங்க பிரதர், என் நம்மள்கிட்ட சொல்லுவாங்க சில நேரத்தில், பிரதர் பாஸ்டர் பார்த்து வாங்க, எலுமிச்சா மிச்சரா போறீங்க, ஏன் ஜூஸ் போட்டு குடிக்க போறியா, நான் வீட்டுக்கு எடுத்துன்னு போய், இல்லை பயம் இல்லை நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும் பிரதர், நம்ம என்னத்துக்கு பயப்படுறோம்? ரியல் வல்லமை நமக்கிட்ட தான் இருக்குது. சொல்லுங்க பார்க்கலாம், ரியல் வல்லமை. சிலுவையின் உபதேசத்தை பெற்றவங்க ரியல் வல்லமையில நடந்துக்குவாங்க. அவங்க ஆக்டிங் பண்ண தேவையில்ல, ஷோ ஆஃப் பண்ண தேவையில்ல, ரியல் வல்லமை நமக்குள்ள இருக்குது. சத்தமா ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். ஜீசஸ் ரியல் வல்லமையை காமிச்சாரு. சிலுவையின் உபதேசம் கெட்டு போறவங்களுக்கு பைத்தியமா தோணுது, ஆனா விசுவாசிக்கிற நமக்கோ, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவனுடைய வல்லமையா இருக்குது. கைவெட்டி சொல்லுங்க, சிலுவையின் உபதேசம் தேவனுடைய வல்லமையை வெளிப்படுத்துது. இன் க்ளோசிங், இந்த செய்தியை நான் ஒரு முடிவு கொண்டு வந்துட்டு இருக்கிறேன். இந்த 3 பாயிண்ட் உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன். இயேசுடைய மரணத்தில் என்ன நடந்துச்சுன்னு வாங்க. Matthew chapter 27 அதோடைய 50ஆம் வசனத்தை இருந்து 54ஆம் வசனத்து வரைக்கும் படிக்கிறேன் பாருங்க. மத்தேயு 27 அதோடைய 50ஆம் வசனம். சிலுவையில் இயேசு மரிச்ச உடனே நடக்கிற 3 சம்பவங்கள், அதுல தேவ மகிமையை பார்க்க முடியும் பாருங்க. இயேசு மறுபடியும் மகா சத்தமாய் கூப்பிட்டு ஆவியை விட்டார். அப்பொழுது தேவாலயத்தின் திரைச்சீலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் 2ஆக கிழிந்தது. முதல் அற்புதம் இதுதான் இயேசுடைய மரணத்தில் நடந்தது. என்னது? தேவனுடைய சமூகத்துக்குள்ள ஜனங்க வராத மாதிரி ஒரு திரைச்சீலை போடப்பட்டிருந்தது. ஆண்டுடைய சமூகத்துக்குள்ள மனுஷன் போற மாதிரி இல்லை.
இப்போ நம்ம எல்லாரும் ஒரே இடத்துல உட்காந்து கர்த்தரை ஆராதிக்கிறோம். ஆனா அப்பெல்லாம் அந்த மாதிரி சூழ்நிலையே இல்லை. ஆண்டவருடைய பிரசனத்தை டைரக்டா அனுபவிக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை. ஆண்டவருடைய பிரசனம் ஸ்கிரீனுக்கு அந்த பக்கம் தான், அங்கதான் உடன்படிக்கை பெட்டி, அங்கதான் கர்த்தருடைய மகிமை. ஸ்கிரீனுக்கு இந்த பக்கம் தான் ஜனங்க எல்லாருமே. அதுவும் என்னது, அவங்க பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போற மாதிரி இல்ல. அப்படின்னா தேவனுடைய சமூகத்துல போறதுக்கான வழி இன்னும் ஏற்படவே இல்லை, இன்னும் திறக்கப்படவே இல்லை. ஆனா இயேசுவுடைய மரணம் ஏற்பட்ட போது அந்த திரைச்சிலை மேல இருந்து ரெண்டா கிழிஞ்சுச்சான். பார், அந்த திரைச்சிலை, அந்த ஸ்கிரீன் கீழ இருந்து யாராவது கிழிச்சிருந்தாங்கன்னா மனுஷன் கிழிச்சான்னு சொல்லலாம். மேல இருந்து கிழிஞ்சுச்சுன்னா தேவன் கிழிச்சார். ஏன்? ஏன்னா அது அவ்வளவு திக்கா இருந்துச்சு. பாரு, நம்ம வீட்டில் போட்டுங்கிறமே கர்டன் ஸ்கிரீன் அந்த மாதிரி இல்லை. ஏதோ துணி அப்படி சின்னதான ஒரு மெலிசா இருக்கும், கிழிச்சிடலாம். இல்லை இல்லை, கிட்டத்தட்ட ஒரு 1.5-2 இன்ச்சு கிட்ட அகலம் இருக்குமா அந்த ஸ்கிரீன். அந்த ஸ்கிரீனை எடுத்துட்டு வர்றதுக்கு பல யானைகளை பயன்படுத்தினாங்களாம். ஏன்? அந்த ஸ்கிரீன்ல அத்தனை மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க, கோல்டெல்லாம் வேற, த்ரெட்டெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதில் என்ன வெயிட்டாக இருந்திருக்கும். அது எவ்வளோ? 10க்கு 10 இல்லை, அது 60 அடி உயரம். அது 60 அடி உயரம் இருக்கிற ஸ்கிரீனை யார் கீழே இருந்து கிழிக்க முடியும்? அப்ப பார், ஆட்டு பலிகளை கொடுத்தாங்க, மாட்டு பலிகளை கொடுத்தாங்க, எல்லா மிருக பலிகளை கொடுத்துட்டே இருந்தாங்க. ஆனா எந்த மிருகத்துடைய ரத்தமோ அந்த ஸ்கிரீனை கிழிக்க முடியல. பாவியான மனுஷனை தேவனுடைய சமூகத்துல கொண்டு போய் விட முடியல. ஆனா ஒருவர் சிலுவையில 2000 வருஷத்துக்கு முன்னாடி மரித்தார். அவருடைய மரணம் இத்தனை வருஷங்கள் இருந்த அந்த ஸ்கிரீனை கிழிச்சது. காரணம் என்னது? தேவனுடைய சந்நிதியில போய் சேர்றதுக்கான வழி உண்டாயிருச்சு. ஹalleluya, come on. இயேசுவின் மரணம் பிதாவுடைய சமூகத்தில் நம்மளை கொண்டு போய் விட்டுருக்குது. நமக்கு ஆண்டவர் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். கைவர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். இயேசுவின் மரணத்தை நிமித்தம் அவருடைய சமூகத்தில் போய் நான் நிற்க போறேன். நமக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். 2வது அற்புதம் பாருங்க என்ன நடந்துச்சுன்னு சொல்லி 27ஆம் அதிகாரம் 51ஆம் வசனம். அப்பொழுது தேவாலயத்தின் திரைச்சிலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் 2ஆக கிழிந்தது, பூமியும் அதிர்ந்தது. இதுதான் 2வது அதிசயம். பூமி அதிர்ந்துச்சு. இதுல என்ன அதிசயம் நீங்க கேட்டீங்கன்னா, நல்லா கவனிங்க. முதல் தடவை பூமி அதிர்ச்சியை பத்தி எங்க படிக்கிறோம் தெரியுமா? நம்ம சீனாய் மலையில நம்ம பார்க்கிறோம். தேவன் நியாயப்பிரமாணத்தை கொடுக்கும் போது சீனாய் மலையில ஒரு பூமி அதிர்ச்சி ஏற்பட்டுச்சு. ஏன்? நியாயப்பிரமாணத்தை கொடுக்கிறதுக்கு தேவனுடைய மகிமை இறங்கின போது பூமி அதிர்ந்தது. அது நியாயப்பிரமாணம் கொடுக்கிறதுக்கான அடையாளமா இருந்துச்சு. எல்லாரும் கவனிங்க. ஆனா சிலுவையில பூமி அதிர்ந்துச்சுன்னா என்ன அர்த்தம்? நியாயப்பிரமாணத்தை கொடுத்த தேவன் தன்னுடைய ஒரே குமாரனை அனுப்பி அந்த நியாயப்பிரமாணத்தின் சாபத்தை அவர் மேல கொட்டுனதுனால இனி நியாயப்பிரமாணத்துடைய டிமாண்ட்ஸை பார்த்து பயப்பட தேவையில்ல. நியாயப்பிரமாணம் நிறைவேறியாச்சு. நியாயப்பிரமாணம் கொடுக்கப்படும் போது பூமி அதிர்ந்தது, நியாயப்பிரமாணம் நிறைவேற்றப்படும் போது பூமி அதிர்ந்தது. கை உயர்த்தி சொல்லுங்க, நியாயப்பிரமாணத்து டிமாண்ட்ஸ நான் நிறைவேற்ற தேவையில்லை, நான் பயப்பட தேவையில்லை. ஏன்னா இயேசு நிறைவேற்றிட்டார். கை உயர்த்தி சொல்லுங்க, நியாயப்பிரமாணத்தின் சாபம் என் மேல வராது. கலாத்தியர் 3:13 படிக்கிறோம். நியாயப்பிரமாணத்தின் சாபத்திலிருந்து தேவன் நம்மளை மீட்டெடுத்திருக்கிறார். அப்ப பழைய ஏற்பாட்டில் அந்த சாபங்களை படிக்கும்போது இது எனக்கு நெட்டு வைக்காதீங்க. உங்க பேரெல்லாம் போட்டு எழுதி வைக்க. சில பேர் அடுத்தவங்க பேரெல்லாம் போட்டு எழுதி வைக்கிறது. உனக்கு சொறி சிறங்கு வரும். இது யாருக்குன்னு எனக்கு தெரியும். அவங்க பேர் எழுதி வைக்கிறது. அப்படியே சரி, இதா இவங்களுக்கு தான் இது வரணும் அப்படின்னு அப்படியே ஜெபம் பண்றது. ஆண்டவரே வரட்டும் 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 ஆண்டவரே அப்படின்னு. அந்த சாபம் கர்த்தருடைய பிள்ளைகள் மேல இல்லை. ஏன்? ஏன்னா இயேசுடைய மரணத்து நேரத்தில் பூமி அதிர்ந்தது. காரணம் நியாயப்பிரமாணம் நிறைவேறிடுச்சு. அடுத்த ஆசீர்வாதம் பாருங்க, அடுத்த அற்புதம் பாருங்க என்ன நடந்துச்சுன்னு சொல்லி 51ஆம் வசனம். பூமி அதிர்ந்தது, கண்மலைகளும் பிளந்தது, கல்லறைகள் திறந்தது. எல்லாரும் சொல்லுங்க, கல்லறை திறந்தது. இயேசு மரித்த போது கல்லறை திறந்துச்சா? அவருடைய கல்லறை இல்லை, இது ஏற்கனவே இருந்த கல்லறை. கல்லறைகள் திறந்தது, நித்திரை அடைந்திருந்த அநேக பரிசுத்தவான்களுடைய சரீரங்களும் எழுந்திருந்தது. இது என்ன? அது புதுசா இருக்குது. யாராவது படிச்சிருக்கிறோமா இதை? இதுக்கு முன்னாடி மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இன்னைக்கு மிஸ் பண்ற வாய்ப்பு இல்லை. இயேசுடைய மரணத்து டைம் பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுடைய கல்லறைகள் பிளந்தது, ஓபன் ஆயிருச்சு. அந்த பரிசுத்தவான்கள் உயிரோட வந்துட்டாங்க. கம் ஆன். உயிரோட வந்தது மட்டும் இல்ல, பாருங்க என்னாச்சுன்னு சொல்லி, அவர் உயிர் தெழுந்த பின்பு, அப்ப அவர் உயிர் தெழுறதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க, அந்த கல்லறையிலே இருந்தாங்க. அப்போ 3 நாள் சாப்பாட்டுக்கு ஞாபகம் பண்ணாங்க அவங்க. நம்மளே இப்படி யோசிக்கிறானா? ஆண்டவர் யோசிச்சிருக்க மாட்டாரா? ஏதோ ஒரு சப்ளை பண்ணியிருப்பார். 3 நாள் நல்லா கவனிச்சிங்களா? 3 நாள் அந்த கல்லறைக்குள்ளவே இருந்தாங்க. பரிசுத்தவான்களுடைய சரீரங்கள் எழுந்திருந்தது. அவர் உயிர் தெழுந்த பின்பு இவர்கள் கல்லறைகளை விட்டு புறப்பட்டு பரிசுத்த நகரத்தில் பிரவேசித்து அநேகருக்கு காணப்பட்டார்கள். ஹalleluya, come on. இயேசுவுடைய மரணத்தின் நிமித்தம் மரணம் தன்னுடைய அதிகாரத்தை இழந்துருச்சு. மரணம் தோற்கடிக்கப்பட்டாச்சு. சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். Death has earned a defeat because of the death of Jesus Christ on the cross. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க எல்லாருமே. ஹalleluya. எத்தனை பரிசுத்தவான்கள் இங்க இருக்கிறோம்? கைவர்த்தி காமி. எத்தனை பரிசுத்தவான்கள் இங்க இருக்கிறோம்? கல்லறை உடைஞ்சாச்சு.
கடன் பிரச்சனைன்ற கல்லறை உடைஞ்சாச்சு இயேசுவின் நாமத்தில். அந்த வியாதிக்கு நீங்க அடிமை இல்ல, அந்த கெட்ட பழக்கத்துக்கு நீங்க அடிமை இல்ல. கல்லறை உடைஞ்சாச்சு. கல்லறை இனி உங்களை பிடிச்சு வைக்கிறதுக்கான ஆப்ஷன் இல்ல, ஆப்பர்ச்சுனிட்டி இல்ல. கர்த்தர் கல்லறையை உடைச்சிட்டார். சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இனி நம்ம அடிமைகள் இல்ல, மரணத்துக்கு அடிமைகள் இல்ல, வியாதிக்கு அடிமைகள் இல்ல, தோல்விக்கு அடிமைகள் இல்ல, கெட்ட பழக்கத்துக்கு அடிமைகள் இல்ல. கர்த்தர் நம்ம எல்லாரும் வெளியே கொண்டு வர ஆயத்தமா இருக்கிறார். வெளியே கொண்டு வந்துட்டார். ஏன்? அவர் உயிர் தெழுந்த போது நம்ம எல்லாரும் வெளியே வர்றதுக்கான வாசல் திறந்துருச்சு. There's a door open. Amen. There's a door open. எத்தனை பேர் சந்தோஷப்படுறீங்க இன்னைக்கு இந்த செய்தியை கேட்கறதுக்காக? இயேசுடைய மரணம், இயேசுடைய சிலுவையின் உபதேசம் கெட்டு போறவங்களுக்கு பைத்தியமா தோணுது. ஆனா நம்ம இப்ப இவ்வளவு நேரம் மெடிடேட் பண்ணுவேன், நம்மளுக்கு அது பைத்தியமா தோணுதா இல்ல கர்த்தருடைய வல்லமை தெரியுதா? அதுல கர்த்தருடைய வல்லமை தெரியுது. இது வல்லமையானது. இன்னைக்கு நம்ம ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் வல்லமை ரிலீஸ் பண்ணியிருக்கிறார். இந்த சிலுவையின் உபதேசத்தின் நிமித்தம், இந்த சிலுவையின் ஆசீர்வாதத்தின் நிமித்தம் கர்த்தர் நமக்காக நன்மைகளை வச்சிருக்கிறார். இன்னைக்கும் கர்த்தருடைய வல்லமை நம்ம மேல அசைவாடிட்டு இருக்குது. எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். மரணத்துக்கு அதிகாரம் இல்லை, ஏன்னா நான் சிலுவையின் உபதேசத்தை நான் கேட்டுட்டு இருக்கிறேன். சிலுவையின் உபதேசம். இனி மரணத்தை பார்த்து பயப்பட தேவையில்லை. கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஒரு ஜூம் மீட்டிங் நடத்திட்டு இருக்கிறோம். அந்த ஜூம் மீட்டிங்ல முடியும் போது கர்த்தர் உணர்த்துனதை நான் பேசுறேன். நான் சொல்றேன், யாரோ ஒருத்தர் இங்க இருக்கிறீங்க, சடார் மரணம் உங்க வாழ்க்கையில வந்துடும் அப்படின்னு சொல்லி நீங்க பயந்துட்டு இருக்கு, திடீர்னு செத்துருவீங்க அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒரு பயத்தை பிசாசான கொண்டு வந்துட்டு இருக்கிறான். இல்ல, கர்த்தர் உங்களுக்கு தீர்காயுசை வச்சிருக்கிறார். சங்கீதம் 91:16, நீடித்த நாட்களால் உன்னை திருப்தி ஆக்குவேன் கர்த்தர் சொல்றாரு. உனக்கு நான் ரட்சிப்பை காண்பிப்பேன். கர்த்தர் உங்களை விடுதலை ஆக்குறாரு. நான் சொல்றேன், அந்த மீட்டிங் முடியுது. மதுரையிலேருந்து ஒரு வாலிப தம்பி எனக்கு மெசேஜ் பண்ணி சொல்றாரு, நான் அந்த மீட்டிங்ல இருந்தேன். ஆனா நீங்க சொன்னீங்க தெரியுமா, திடீர்னு எனக்கு ஏதோ ஒரு நடந்துரும், திடீர்னு ஏதாவது நடந்துரும், நான் செத்துருவேன் நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா நீங்க பேசின போது தீர்காயுசு எனக்கு சொந்தம் நீங்க சொல்லி கொடுத்தீங்களே, அது நிமித்தம் நான் விடுதலை பெற்றுக்கொண்டேன். இன்னைக்கு நான் நல்லா இருக்கிறேன். மரணத்துக்கு அதிகாரம் இல்லை, அந்த கெட்ட பழக்கத்துக்கு நீங்க அடிமை இல்லை. கல்லறை திறந்தாச்சு. ஹல்லேலூயா. அந்த கல்லறைக்குள்ளவே வாழ்ந்துட்டு இருக்க தேவையில்ல. ஒரு சில விசுவாசிகளும் கல்லறைக்குள்ள தான் இருக்கிறாங்க. இயேசு உயிர் திறந்துட்டார், அவர் சகல நன்மை ஏற்படுத்திட்டார். ஆனா இன்னும் கல்லறைக்குள்ளவே உட்கார்ந்துட்டு இருக்காங்க. ஏன்? வெளிப்பாடு இல்லாம, ஒரு தைரியம் இல்லாம. இன்னைக்கு வெளியே வரலாமா? சிலுவையின் உபதேசத்தை பிடிச்சிட்டு சிலுவையின் வல்லமை பெற்றுக்கொண்டு நம்ம வெளியே வரலாமா? கர்த்தர் நல்லவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் பெரியவரா இருக்கிறார். கர்த்தர் ஆசீர்வாதங்களை ஏற்படுத்துற நல்ல தேவனா இருக்கிறார். அவரை போல நல்ல தேவன் யாரும் இல்லை. எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? உண்மையான தேவன், வல்லமையான தேவன், பெரிய தேவனா இருக்கிறார். லாஸ்ட் வீக் கூட ஜூம் மீட்டிங் நடந்துச்சு. ஜூம் மீட்டிங் நடத்தும் போது அநேக சுகமானாங்க. இந்த இன்டர்நேஷனல் ஜூம் மீட்டிங் பாருங்க, ஸ்ரீலங்காலேருந்து கேனடாலேருந்து நிறைய பேர் ஜாயின் ஆகுறாங்க. அப்போ நான் சொன்னேன், கர்த்தர் வெளிப்படுத்தினார், யாரோ ஒருத்தருக்கு தலையில நடுவுல ஒரு பயங்கரமான தலைவலி இருக்குது, ஏதோ பத்தி எரியிற மாதிரி, கர்த்தர் அதை சுகமாக்குறாருன்னு சொல்லி நான் சொல்றேன். எனக்கு எக்ஸாக்டா எந்த இடம் சொல்லி என்னால உணர முடியல பாரு. அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிய வருது, நெத்தியில, the crown of your head, நெத்தியில நடுவுல உங்களுக்கு ஒரு தலைவலி இருக்குது, அதை கர்த்தர் இப்பவே சுகமாக்குறாரு உங்களுக்கு. அந்த மீட்டிங் முடியுது, ஒருத்தர் லைவா வந்து சொல்றாங்க, அந்த ஃபீட்பேக்ல அவங்களே வந்து சொல்றாங்க, எனக்கு தான் அந்த தலைவலி இருந்துச்சு, கர்த்தர் நீங்க பேசும்போது என்ன சுகமாக்கிட்டார். பட் ஏன் வியாதிக்கு எகென்ஸ்டா நிக்கிறோம்? ஏன்னா மரணத்துக்கு இனி அதிகாரம் இல்லை. ஏன் நம்ம வியாதி வந்தா எகென்ஸ்டா பேசுறோம்? ஏன் அதுக்காக ஒரு வார்த்தையை பெற்றுக்கொண்டு அதை எடுத்துட்டு நிக்கிறோம்? ஏன் நம்ம ஜெயிக்கிறோம்? ஏன்னா நம்மளுக்கு கர்த்தர் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். சிலுவை சும்மா இல்லை, சிலுவை வல்லமை வெளிப்படுது. கிறிஸ்தவன்றது சும்மா இல்லை, இயேசு கிறிஸ்துவுடைய வழிபாடுன்றது சும்மா இல்லை, ஏதோ இன்னொரு ரிலிஜன் நினைச்சிடாதீங்க. இது வல்லமையானது. கிறிஸ்தவன்றது ஒரு ரிலிஜன் இல்லை, இது வல்லமையான ஒரு வாழ்க்கை முறை. இட்ஸ் a powerful life. கிறிஸ்தவனுடைய வாழ்க்கை வல்லமை நிறைஞ்சதா இருக்கணும். ஒவ்வொரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையும் வல்லமை நிறைஞ்சதா இருக்கணும். ஏன்னா சிலுவை தேவ வல்லமையை வெளிப்படுத்துறதா இருக்குது. The cross reveals the power of God. The power of God. சென்னையில இருந்து ஒரு பிரதர் மெசேஜ் அனுப்புறாரு ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி. புதன்கிழமை அவர் ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கிறாரு. அவருடைய முதுகு, லோவர் பேக், ஒரு பெரிய வலி ஏற்பட்டு படுத்த படுக்கை ஆயிட்டார் 2 நாளா. சொல்ல என்னால் எந்திரிச்சு நடக்க முடியல, 2 நாளா நான் பெட் ரிட்டன், படுத்த படுக்கையாவே இருக்கணுமா இருந்துச்சு. ஆனால் வியாழக்கிழமை உங்களுடைய மிட்வீக் சர்வீஸ் நான் கலந்துக்கிட்டேன். உங்கள் மிட்வீக் சர்வீஸை கலந்துக்கிட்டு நிறைய கர்த்தருடைய வார்த்தை கேட்கணும்னு எனக்கு தோணுச்சு. அதனால நீங்கள் மிட்வீக் சர்வீஸ் முடிச்சிட்ட பிறகு கூட நான் தொடர்ந்து வசனத்தை கவனிச்சுட்டே இருந்தேன். காலையில் 4 மணி வரைக்கும் நான் மெசேஜை கவனிச்சேன்றார். காலையில் 4 மணி வரைக்கும் நிறைய செய்திகளை கேட்டுட்டே இருந்தேன், உங்களுடைய செய்திகளை கேட்டுட்டே இருந்தேன். அப்புறம் தான் எனக்கு தூக்கம் வந்துச்சு. பயங்கர வலி என் உடம்புல, எந்திரிச்சு நடக்க முடியாமல் 2 நாள் கிடக்கிறேனே. ஆனா நல்ல பிரசங்கத்தை கேட்டுட்டு நான் படுத்து தூங்கிட்டேன். அப்புறம் சொல்றாரு, அடுத்த நாள் காலையில 8 மணிக்கு எந்திரிச்சேன். ஆனா எந்திரிக்கும் போது ஒரு வலி இல்லாம நான் எந்திரிச்சேன். நான் சுகமா இருக்கிறேன், என்னால நடக்க முடிஞ்சது. நல்லா கரங்களை தட்டி நன்றி செலுத்துங்க. இதுதான் சிலுவையின் உபதேசத்துடைய வல்லமை. இன்னைக்கு என்ன கேட்டுட்டு இருக்கிறோம்? நம்ம இந்த வல்லமையின் சத்தியத்தை கேட்டுட்டு இருக்கிறோம்.
இது சும்மா ஏதோ ஒரு ஸ்பீச் இல்லை, ஒரு மோட்டிவேஷனல் செமினார் இல்லை. இது கர்த்தருடைய வார்த்தையை ரிலீஸ் பண்ற, கர்த்தருடைய வல்லமையை அந்த வார்த்தையின் மூலமா ரிலீஸ் பண்ற ஒரு கூட்டத்துக்கு நம்ம வந்திருக்கிறோம். சொல்லுங்க பார்க்கலாம். சிலுவையின் உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாய் தோன்றுகிறது, ஆனால் ரட்சிக்கப்படுகிற எனக்கோ அது தேவ வல்லமையா இருக்குது. கரங்களை தட்டி ஒரு நன்றி செலுத்துங்க. இந்த வார்த்தை நீங்க பெற்றுக்கொள்றதா இருந்தா என்ன ஒரு அருமையான வார்த்தை. தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு சுகத்தை கொடுக்கும்படி, செழிப்பை கொண்டு வரும்படி, சமாதானத்தை கொடுக்கும்படி அவருடைய பிரசங்கிக்கப்பட்ட வார்த்தையை பயன்படுத்துறார். இந்த பிரசங்கம் உங்களுக்கு ஒரு தீர்க்க தரிசனமான வார்த்தை கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன். உங்களுடைய தேவைக்கேற்ற மாதிரி கர்த்தர் உங்களோட பேசியிருப்பார், உங்களை பலப்படுத்தி இருப்பார். நம்ம ஜெபிக்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த விஷயங்களை ஞாபகம் வச்சுங்க. தேவன் நல்லவர், அவர் உங்க மேல கிருபையா இருக்கிறார். நீங்க நல்லா இருக்கணும்னு சொல்லி அவர் விருப்பப்படுறார். உங்க வாழ்க்கையில நடக்கிற சகல காரியங்களையும் நன்மைக்கு எதுவாக அவர் திருப்பிட்டு இருக்கிறார். வாங்க ஜெபிக்கலாம். பிதாவே, உங்க தயவுக்காக நன்றி செலுத்துறோம். இந்த செய்தியை கேட்ட உங்க பிள்ளையை நீங்க தொடுங்க, ஆசீர்வதிங்க, நன்மையால நிரப்புங்க, பலத்தால நிரப்புங்க. அவங்களுக்கு என்ன தேவை இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும் ஆண்டவரே. மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி அந்த தேவைகளை சந்திங்க. உங்க குடும்பங்களை ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க, தொழில் ஆசீர்வதிங்க. ஒரு நன்மையிலும் குறைபடாதபடிக்கு நிறைவான ஆசீர்வாதங்களால் நிரப்புங்க. இன்னும் பல நன்மையான காரியங்களை செய்வீங்கன்னு எதிர்பார்க்கிறோம். பலப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.